வணக்கம் நண்பர்களே. நம்ம வாழ்க்கையோட பயணத்துல நம்ம எதையோ தேடி ஓடிக்கிட்டு இருக்கோம். அந்த தேடலுக்கு ஒரு நல்ல பதிலா இந்த தொகுப்பு நிச்சயம் இருக்கும். முழுசா பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம குடும்பத்துல சப்ஸ்கிரைப்ல இணைஞ்சுக்கோங்க. நீங்கள் இன்று எடுக்கும் ஒரு சிறிய முடிவு இன்னும் 10 ஆண்டுகளில் நீங்கள் ஒரு அரண்மனையில் வாழ்வீர்களா அல்லது அதே பழைய ஏமாற்றங்களுடன் வாழ்வீர்களா என்பதை தீர்மானிக்கிறது என்று சொன்னால் நம்புவீர்களா? ஆம், உங்கள் வாழ்க்கையின் தரத்தை உங்கள் உழைப்பு தீர்மானிப்பதில்லை, நீங்கள் எடுக்கும் முடிவுகளே தீர்மானிக்கின்றன. வாழ்க்கை என்பது ஒரு சதுரங்க வேட்டை போன்றது. இங்கே நீங்கள் வைக்கும் ஒவ்வொரு அடியும் மிக முக்கியமானது. பல நேரங்களில் நாம் என்ன செய்வது என்று தெரியாமல் திணறிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே சாணக்கியர் இதற்கு தெளிவான பாதையை காட்டியுள்ளார். உளவியல் ரீதியாக பார்த்தால் நம் மூளை பயம் மற்றும் ஆசையாகிய இரண்டிற்குத்தான் அடிமையாகிறது. இதிலிருந்து விடுபட்டு சரியான முடிவை எடுப்பவனே உலகின் தலைவனாகிறான். முதலாவதாக, உங்கள் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த பழகுங்கள். கோபத்தில் இருக்கும்போது எதற்கும் சம்மதிக்காதீர்கள், அது உங்களை அழிவுக்கே இட்டுச் செல்லும். அதேபோல் அதிக மகிழ்ச்சியில் இருக்கும்போது யாருக்கும் வாக்குறுதி அளிக்காதீர்கள், ஏனெனில் அப்போது உங்கள் தர்க்க ரீதியான சிந்தனை மழுங்கி போயிருக்கும். சாணக்கியர் கூறுகிறார், ஒரு காரியத்தை செய்வதற்கு முன் ஏன், எப்படி, என்ன பலன் என்ற 3 கேள்விகளை உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள். இந்த 3 கேள்விகளுக்கும் சரியான பதில் கிடைத்தால் மட்டுமே அந்த பாதையில் நீங்கள் செல்ல வேண்டும். முடிவெடுக்கும்போது எப்போதும் உங்கள் உள்ளுணர்வை கவனிக்க தவறாதீர்கள். பல நேரங்களில் உங்கள் ஆழ்மனம் உங்கள் அறிவை விட வேகமாக உண்மைகளை கண்டறியும். ஆனால் அதே சமயம் மற்றவர்களின் ஆலோசனைகளையும் கேளுங்கள். குறிப்பாக அந்த துறையில் அனுபவம் உள்ளவர்களின் கருத்துக்களை மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள். தகுதியற்றவர்களிடம் ஆலோசனை கேட்பது உங்கள் முடிவை இன்னும் சிக்கலாக செய்யும். ஒரு முடிவை எடுத்த பிறகு ஒருவேளை அது தவறாக போய்விடுமோ என்று பயப்பட வேண்டாம். பயம் என்பது ஒரு மாயை, அது உங்கள் முடிவின் வேகத்தை குறைக்கும். ஒருவேளை நீங்கள் எடுத்த முடிவு தவறாக போனால் அதை ஒரு பாடமாக நினைத்து அடுத்த கட்டத்திற்கு நகருங்கள். சாணக்கியரின் தத்துவப்படி ஒரு தலைவன் என்பவன் தவறு செய்யாதவன் அல்ல, செய்த தவறிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டு மீண்டும் அதை செய்யாதவன். நவீன உளவியலில் அனாலிசிஸ் பராலிசிஸ் என்று ஒரு விஷயம் உண்டு. அதாவது, ஒரு விஷயத்தை பற்றி அதிகமாக யோசித்துக் கொண்டே இருந்து இறுதியில் எந்த முடிவும் எடுக்காமல் காலத்தை வீணடிப்பது. காலமே மிகப்பெரிய செல்வம் என்று சாணக்கியர் மீண்டும் மீண்டும் எச்சரிக்கிறார். நீங்கள் ஒரு முடிவை எடுக்க தாமதிக்கும் ஒவ்வொரு வினாடியும் உங்கள் வாய்ப்பு மற்றவர் கைக்கு சென்று கொண்டிருக்கிறது. எனவே தேவையான தகவல்களை சேகரித்தவுடன் தைரியமாக முடிவெடுங்கள். வாழ்க்கையில் ரிஸ்க் எடுக்காமல் எதையும் சாதிக்க முடியாது, ஆனால் அது கணக்கிடப்பட்ட ரிஸ்காக இருக்க வேண்டும். அதாவது, ஒரு முடிவு தவறாக போனால் அதிலிருந்து தப்பிக்க உங்களிடம் ஒரு மாற்று திட்டம் எப்போதும் இருக்க வேண்டும். இது உங்கள் தன்னம்பிக்கையை அதிகரிக்கும். மேலும் ஒரு முடிவை எடுக்கும்போது உங்கள் கடந்த கால தோல்விகளை மனதில் வைத்து எடுக்காதீர்கள். கடந்த காலம் ஒரு கண்ணாடி போன்றது, அதை பார்த்து நீங்கள் பாடம் கற்றுக்கொள்ளலாம், ஆனால் அங்கேயே அமர்ந்து விடக்கூடாது. இப்போது இருக்கும் சூழ்நிலை என்னவோ அதற்கு ஏற்றவாறு முடிவெடுங்கள். அதேபோல் சமுதாயம் என்ன சொல்லும் என்று பயந்து உங்கள் முடிவுகளை மாற்றிக்கொள்ளாதீர்கள். சமுதாயம் எப்போதும் வெற்றி பெறுபவர்களுக்கு பின்னால்தான் வரும். உங்கள் இலக்கு தெளிவாக இருந்தால் உங்கள் முடிவுகள் உறுதியாக இருக்கும். சாணக்கியர் ஒரு முறை சொன்னார், துணிச்சலான முடிவுகளை எடுப்பவர்களுக்குத்தான் அதிர்ஷ்டம் துணை நிற்கும். இறுதியாக, உங்கள் முடிவுகள் எப்போதும் உங்கள் நீண்டகால நன்மைக்காக இருக்கட்டும். உடனடி சுகத்திற்காக எடுக்கும் முடிவுகள் நீண்டகால துன்பத்தை தரும். கசப்பான மருந்தைப் போல சில முடிவுகள் இப்போது எடுக்க கடினமாக இருக்கும், ஆனால் அவை எதிர்காலத்தில் உங்களை மிக உயர்ந்த இடத்தில் வைக்கும். உங்கள் வாழ்க்கையின் சிற்பி நீங்கள்தான். நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் உங்கள் எதிர்கால சிலையில் செதுக்கப்படும் ஒரு உளியடி. எனவே சாணக்கியரின் இந்த தந்திரங்களை உங்கள் வாழ்க்கையில் பொருத்தி பாருங்கள். தெளிவான சிந்தனை, நிதானமான ஆலோசனை மற்றும் உறுதியான செயல்பாடு ஆகிய 3ம் இருந்தால் நீங்கள் எடுக்கும் எந்த முடிவும் வெற்றியாகவே முடியும். உங்கள் முடிவுகள்தான் உங்கள் அடையாளம் என்பதை மறந்துவிடாதீர்கள். உங்கள் வாழ்க்கையை ஒரே ஒரு வினாடியில் சிதைக்கக்கூடிய சக்தி எதற்கு இருக்கிறது தெரியுமா? உங்கள் கோபத்திற்கும் நீங்கள் எடுக்கும் அவசரமான ஒரு முடிவுக்கும் தான். ஆம், உணர்ச்சிகளின் பிடியில் நீங்கள் எடுக்கும் முடிவு ஒரு வாழ்நாள் உழைப்பை சாம்பலாக்கிவிடும். வாழ்க்கை என்பது ஒரு கடல் போன்றது. அதில் உணர்ச்சிகள் என்பவை அலைகளை போன்றவை. கடல் அலைகள் சீராக இருக்கும்போது பயணம் இனிமையாக இருக்கும். ஆனால் புயல் வீசும்போது கடலுக்குள் செல்வது தற்கொலைக்கு சமம். அதேபோல்தான்
நம் மனமும் உணர்ச்சி கொந்தளிப்பில் இருக்கும்போது எடுக்கும் எந்த முடிவும் தவறாகவே முடியும். மனித மூளையில் அமிக்டலா என்ற பகுதி உணர்ச்சிகளை கையாள்கிறது. இது செயல்படும்போது நமது அறிவு ரீதியான ப்ரீஃப்ராண்டல் கார்டெக்ஸ் தற்காலிகமாக செயலிழந்துவிடும். அதாவது, நீங்கள் கோபமாகவோ அல்லது அதிக மகிழ்ச்சியாகவோ இருக்கும்போது உங்கள் அறிவு வேலை செய்யாது, உணர்ச்சிகள் மட்டுமே உங்களை இயக்கும். சாணக்கியர் கூறுகிறார், உணர்ச்சிகளுக்கு அடிமையானவன் தன் எதிரியை விட தனக்குத்தானே பெரிய எதிரியாகிறான். நீங்கள் கோபத்தில் ஒருவரை திட்டும்போது அல்லது ஒரு உறவை முறிக்கும்போது அந்த நிமிடம் உங்களுக்கு அது சரியாக தோன்றலாம். ஆனால் அந்த உணர்ச்சி வடிந்த பிறகு நீங்கள் சிந்திக்கத் தொடங்கும்போது மீதமிருப்பது வெறும் வருத்தம் மட்டுமே. ஒருபோதும் கோபத்தில் ஒரு கடிதத்தையோ அல்லது குறுஞ்செய்தியையோ அனுப்பாதீர்கள். அது உங்கள் ஆளுமையையே கேள்விக்குறியாக்கும். நவீன உளவியலில் இதை இமோஷனல் ஹைஜாக்கிங் என்று அழைக்கிறார்கள். உங்கள் உணர்ச்சிகள் உங்கள் அறிவை கடத்திச் சென்று விடுகின்றன. இந்த நிலையில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் நீண்டகால பாதிப்பை ஏற்படுத்தும். உதாரணமாக, வேலையில் ஒரு மேலதிகாரி திட்டிவிட்டார் என்பதற்காக உடனடியாக வேலையை ராஜினாமா செய்வது புத்திசாலித்தனம் அல்ல. அந்த நிமிடம் உங்கள் தன்மானம் காயப்பட்டிருக்கலாம். ஆனால் உணர்ச்சி வசப்பட்டு எடுக்கும் அந்த முடிவு உங்கள் குடும்பத்தின் பொருளாதாரத்தை சிதைத்துவிடும். அதேபோல், அதிக மகிழ்ச்சியில் இருக்கும்போது யாருக்கும் விலையுயர்ந்த வாக்குறுதிகளை தராதீர்கள். மகிழ்ச்சி என்பது ஒரு போதையை போன்றது. அது உங்களை செய்ய முடியாத காரியங்களை கூட செய்யச் சொல்லும். சாணக்கியரின் தந்திரப்படி ஒரு வெற்றிகரமான மனிதன் எப்போதும் தன் உணர்ச்சிகளை கவசமாக பயன்படுத்துவானே தவிர அதை தன் பலவீனமாக மாற்ற மாட்டான். உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த தெரிந்தவனுக்கு உலகமே அடிபடிந்து போகும். நீங்கள் ஒரு முடிவை எடுக்கும் முன் உங்கள் இதயம் வேகமாக துடிக்கிறதா அல்லது மூச்சு சீராக இருக்கிறதா என்று கவனியுங்கள். உடல் பதட்டமாக இருந்தால் உங்கள் முடிவு தவறாக போக வாய்ப்பதிகம். அந்த இடத்தில் ஒரு நிமிடம் மௌனமாக இருங்கள். மௌனம்தான் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தும் மிகப்பெரிய ஆயுதம். சாணக்கியர் ஒருமுறை சொன்னார், பகைவன் உன்னை சீண்டும் போது நீ அமைதியாக இருந்தால் அவன் பாதி தோர்த்து போகிறான். உங்களை உணர்ச்சி வசப்படுத்துவதன் மூலமே மற்றவர்கள் உங்களை வீழ்த்த நினைக்கிறார்கள். எனவே அந்த வலையில் விழுந்து விடாதீர்கள். ஒரு முக்கியமான முடிவை எடுக்கும் முன் ஒரு கிளாஸ் தண்ணீர் குடியுங்கள் அல்லது அந்த இடத்தை விட்டு சிறிது நேரம் விலகிச் செல்லுங்கள். நேரம் செல்ல செல்ல உணர்ச்சியின் வீரியம் குறையும். அப்போது உங்கள் அறிவு மீண்டும் வேலை செய்ய தொடங்கும். வாழ்க்கையில் பல தோல்விகள் திறமையின்மையால் வருவதில்லை, மாறாக அவசரமான முடிவுகளால் மட்டுமே. ஒரு கார் ஓட்டும்போது மூடுபனி இருந்தால் நாம் மெதுவாகச் செல்வோம் அல்லவா? அதேபோல்தான் உணர்ச்சிகள் உங்கள் பார்வையை மறைக்கும்போது முடிவெடுப்பதில் நிதானம் தேவை. உங்கள் உணர்ச்சிகளை புரிந்து கொள்ளுங்கள். நான் இப்போது கோபமாக இருக்கிறேன் என்று உங்களுக்கு நீங்களே சொல்லிக் கொள்ளும்போது அந்த உணர்ச்சியின் பிடி தளர்ந்துவிடும். இது ஒரு உளவியல் பயிற்சி. சாணக்கியர் தன் சீடர்களுக்கு கற்றுக் கொடுத்த முதல் பாடம் இதுதான். உன் மனதை ஒரு கல்லை போல மாற்றிக்கொள். அப்போதுதான் உன்னால் எதையும் தெளிவாக பார்க்க முடியும். உங்கள் உணர்ச்சிகள் உங்களுக்கு தகவல் தர வேண்டுமே தவிர அவை உங்களை ஆட்சி செய்யக்கூடாது. முடிவெடுப்பது என்பது ஒரு கலை. அதில் நிதானமே பிரதானம். இன்று நீங்கள் எடுக்கும் ஒரு நிதானமான முடிவு நாளை உங்களை ஒரு தலைவனாக மாற்றும். அவசரப்பட்டு ஒரு முடிவை எடுத்துவிட்டு அதன் பிறகு அதை சரி செய்ய வாழ்நாள் முழுவதும் போராடுவதை விட சில நிமிடங்கள் நிதானமாக யோசிப்பது எவ்வளவோ மேலானது. உங்கள் உணர்ச்சிகளை கடந்து சிந்திக்கும் போதுதான் உங்களுக்கு புதிய பாதைகள் புலப்படும். சாணக்கியரின் இந்த வாழ்க்கை தத்துவம் இன்றும் பொருத்தமாக இருப்பதற்கு காரணம் மனித மனம் எப்போதும் மாறாதது. எனவே அடுத்த முறை நீங்கள் ஏதோ ஒரு உணர்ச்சியில் உந்தப்பட்டு ஒரு முடிவை எடுக்க துடிக்கும்போது இந்த வார்த்தைகளை நினைவு கூறுங்கள். உங்கள் எதிர்காலம் உங்கள் கையில் இருக்கிறது. அதை உணர்ச்சி கொந்தளிப்பில் தொலைத்து விடாதீர்கள். புத்திசாலிகள் எப்போதும் அமைதியை கொண்டுதான் போரை வென்றார்கள், ஆக்ரோஷத்தால் அல்ல. உங்கள் அமைதியே உங்கள் மிகப்பெரிய பலம் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். இன்று இரவு நீங்கள் தூங்க செல்லும் முன் எடுக்கும் ஒரு அவசர முடிவு நாளை காலை உங்கள் வாழ்க்கையையே தலைகீழாக மாற்றக்கூடும் என்று சொன்னால் உங்களால் நம்ப முடிகிறதா? உங்கள் மூளை சோர்வாக இருக்கும்போது எடுக்கும் முடிவு ஒருபோதும் உங்கள் வெற்றிக்கான வழியாக இருக்காது. இதோ உலகெங்கிலும் உள்ள பெரும் பணக்காரர்களும் சாணக்கியர் போன்ற அறிஞர்களும் பின்பற்றிய அந்த ஒரு ரகசியம் 24 மணி நேர விதி. வாழ்க்கையின் மிகச்சிறந்த முடிவுகள் எப்போதும் அமைதியான சூழலில்தான் பிறக்கின்றன. ஆனால் இன்றைய வேகமான உலகில் நாம் எல்லாவற்றையும் உடனடியாக செய்ய துடிக்கிறோம். ஒரு குறுஞ்செய்தி வந்தாலோ அல்லது ஒரு தொழில் வாய்ப்பு வந்தாலோ உடனே பதில் சொல்ல வேண்டும் என்ற ஒரு தவிப்பு நம்மிடம் இருக்கிறது. இந்த அவசரம்தான் நம்மை தவறான பாதையில் அழைத்துச் செல்கிறது. உளவியல் ரீதியாக பார்த்தால் நாம் ஒரு விஷயத்தை பற்றி தொடர்ந்து சிந்திக்கும்போது நம் மூளை ஒரு விதமான அழுத்தத்திற்கு உள்ளாகிறது. இந்த அழுத்தத்தில் எடுக்கப்படும் முடிவுகள் பெரும்பாலும் பயத்தையோ அல்லது பேராசையையோ அடிப்படையாக கொண்டவை. சாணக்கியர் கூறுகிறார், காலம் என்பது ஒரு சிறந்த மருத்துவன் மட்டுமல்ல, அது ஒரு சிறந்த ஆலோசகனும் கூட. நீங்கள் ஒரு சிக்கலான பிரச்சனையில் இருக்கும்போது அதை பற்றி யோசிப்பதை கைவிட்டுவிட்டு ஒரு நீண்ட தூக்கத்தை மேற்கொள்ளுங்கள்.
நீங்கள் தூங்கும்போது உங்கள் உடல் ஓய்வெடுத்தாலும் உங்கள் ஆழ்மனம் விழித்திருக்கும். இந்த ஆழ்மனம்தான் உங்கள் வாழ்நாள் முழுவதும் நீங்கள் சேகரித்த அனுபவங்களை ஆராய்ந்து அந்த பிரச்சனைக்கான சரியான தீர்வை உங்கள் கனவிலோ அல்லது விழித்தவுடன் ஏற்படும் முதல் எண்ணத்திலோ வெளிப்படுத்தும். நவீன அறிவியல் இதை ஸ்லீப் ஆன் இட் விளைவு என்று அழைக்கிறது. நாம் தூங்கும்போது நம் மூளை மெமரி கன்சாலிடேஷன் என்ற பணியை செய்கிறது. அதாவது தேவையற்ற தகவல்களை நீக்கிவிட்டு முக்கியமான தகவல்களை மட்டும் வரிசைப்படுத்துகிறது. நீங்கள் தூங்கி எழும்போது உங்கள் மூளை ஒரு புதிய கணினியைப் போல தெளிவாக இருக்கும். அப்போது நேற்றைய பிரச்சனை ஒரு பெரிய விஷயமாகவே தெரியாது. பல நேரங்களில் இரவில் மலையளவு தெரிந்த கவலைகள் காலையில் சூரிய ஒளியை பார்த்தவுடன் பனி போல மறைந்து போவதை நீங்கள் கவனித்திருப்பீர்கள். இதற்கு காரணம், இரவு நேரத்தில் நம் உடலில் கார்டிசால் போன்ற அழுத்த ஹார்மோன்கள் அதிகமாக இருக்கும். இது நம்மை எதிர்மறையாக சிந்திக்க வைக்கும். ஆனால் 24 மணி நேரம் கழித்து நீங்கள் அதே விஷயத்தை அணுகும்போது உங்கள் மூளை தர்க்கரீதியாக சிந்திக்கத் தொடங்கும். சாணக்கியர் ஒரு அரசனுக்கு அறிவுரை கூறும்போது, முக்கியமான கோப்புகளை ஒரு இரவு முழுவதும் உன் தலைமாட்டிலேயே வைத்திரு, ஆனால் அதன் மீது கையெழுத்திடாதே. மறுநாள் காலை உன் அறிவு என்ன சொல்கிறதோ அதன்படி நட என்றார். இது வெறும் தத்துவமல்ல, இது ஒரு மிகப்பெரிய உளவியல் தந்திரம். முடிவெடுப்பதில் 24 மணி நேர விதியை பின்பற்றுவது உங்களை மற்றவர்களிடமிருந்து தனித்து காட்டும். நீங்கள் நிதானமானவர் மற்றும் முதிர்ச்சியானவர் என்ற பிம்பத்தை இது உருவாக்கும். அவசரப்படுபவர்கள் எப்போதும் ஏமாற்றப்படுகிறார்கள், ஆனால் காத்திருப்பவர்கள் எப்போதும் சிறந்ததையே பெறுகிறார்கள். உங்கள் வாழ்க்கையின் திசையை மாற்றக்கூடிய ஒரு திருமணம், ஒரு பெரிய முதலீடு அல்லது ஒரு தொழில் மாற்றம் என எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரு நாள் அவகாசம் கொடுங்கள். உலகம் ஒன்றும் அழிந்துவிடாது, ஆனால் ஒரு தவறான முடிவால் உங்கள் உலகம் அழியக்கூடும். இந்த 24 மணி நேர இடைவெளியில் உங்கள் உணர்ச்சிகள் அடங்கும், மற்றவர்களின் கருத்துக்களால் ஏற்பட்ட தாக்கம் குறையும், நீங்கள் நீங்களாக சிந்திப்பீர்கள். உங்கள் மூளைக்கு தரப்படும் இந்த ஓய்வு உங்கள் படைப்பாற்றலை தூண்டும். தூங்கி எழுந்து முடிவெடுப்பது கோழைத்தனமல்ல, அது உலகத்தை ஆளப்போகும் ஒரு புத்திசாலியின் வியூகம். சாணக்கியரின் தந்திரப்படி காலத்தை வெல்பவனே உலகத்தை வெல்கிறான். காலத்திடம் ஒரு பதிலை எதிர்பார்க்கும்போது அது எப்போதும் உண்மையைத்தான் சொல்லும். நீங்கள் ஒருவரிடம் வாக்குவாதம் செய்துவிட்டு அந்த ஆத்திரத்தில் ஒரு முடிவை எடுக்க நினைக்கிறீர்கள் என்றால் அந்த ஒரு இரவு உங்களை காக்கும் கேடயமாக மாறும். காலையில் எழுந்தவுடன் அந்த நபரின் மீதிருந்த கோபம் குறைந்திருப்பதை உணர்வீர்கள். அப்போது நீங்கள் எடுக்கும் முடிவு பழிவாங்கும் நோக்கில் இருக்காது, அது தீர்வை நோக்கியே இருக்கும். உங்கள் மனதின் ஆழத்தில் இருக்கும் பயத்தை விரட்ட இந்த 24 மணி நேர விதி ஒரு மருந்தாக செயல்படும். வெற்றி என்பது வேகமாக ஓடுவதில் அல்ல, சரியான திசையில் ஓடுவதில்தான் இருக்கிறது. அந்த திசையை உங்களுக்கு காட்டுவது உங்கள் தெளிந்த மனநிலை மட்டுமே. தூக்கம் என்பது உங்கள் மூளையை சீரவிக்கும் ஒரு நேர்த்தியான வழி. அதை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இறுதியாக 24 மணி நேரம் கழித்து நீங்கள் எடுக்கும் முடிவு எதுவாக இருந்தாலும் அதில் உங்களுக்கு ஒரு முழுமையான திருப்தி இருக்கும். நான் யோசித்துத்தான் இந்த முடிவை எடுத்தேன் என்ற அந்த தெளிவு உங்களுக்கு மிகப்பெரிய தன்னம்பிக்கையை தரும். ஒரு தோல்வி ஏற்பட்டாலும் கூட நீங்கள் வருத்தப்பட மாட்டீர்கள், ஏனென்றால் நீங்கள் அவசரப்படவில்லை. சாணக்கியரின் இந்த சூட்சமத்தை உங்கள் அன்றாட வாழ்க்கையில் ஒரு பழக்கமாக மாற்றிக்கொள்ளுங்கள். எந்த ஒரு சலசலப்பிற்கும் உடனடியாக பதில் தராதீர்கள். ஒரு நாள் காத்திருங்கள். அந்த ஒரு நாள் உங்களுக்கு பல ஆண்டுகால நிம்மதியை தேடித்தரும். உங்கள் வாழ்க்கை உங்கள் முடிவுகளால் ஆனது. அந்த முடிவுகள் எப்போதும் விவேகமானதாக இருக்கட்டும். தூங்கி எழுந்து பார்க்கும் உலகம் இன்னும் அழகாகவும் தெளிவாகவும் இருக்கும் என்பதை மறந்துவிடாதீர்கள். நீங்கள் இப்போது எடுக்கும் இந்த ஒரு முடிவு அடுத்த 10 நிமிடங்களுக்கு உங்களுக்கு மகிழ்ச்சியை தரலாம். ஆனால் அடுத்த 10 ஆண்டுகளுக்கு அது உங்கள் வாழ்க்கையையே நரகமாக்கிவிடும் என்று தெரிந்தால் அந்த முடிவை எடுப்பீர்களா? பெரும்பாலான மனிதர்கள் இன்று படு தோல்வியடைவதற்கு காரணம் அவர்கள் இன்றைய லாபத்தை மட்டுமே பார்க்கிறார்கள். ஆனால் காலத்தை வெல்லும் வெற்றியாளன் எப்போதும் 3 காலத்தையும் கணித்தே அடியெடுத்து வைக்கிறான். அந்த ரகசிய சூத்திரம்தான் 10-10-10 விதி. வாழ்க்கை என்பது நாம் இன்று விதைக்கும் விதைகளின் அறுவடைதான். ஆனால் பல நேரங்களில் நாம் விதையை விதைக்கும் போதே பழத்தை தின்ன ஆசைப்படுகிறோம். மனித மூளை இயற்கையாவே இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன் எனப்படும் உடனடி இன்பத்தை தேடி அலையும் குணம் கொண்டது. ஒரு சுவையான உணவை பார்த்தாலோ அல்லது ஒரு தேவையற்ற செலவு செய்ய வாய்ப்பு வந்தாலோ நம் மூளை இப்போதே செய் என்று நம்மை தூண்டும். ஆனால் இந்த தூண்டுதல்தான் உங்கள் வீழ்ச்சியின் ஆரம்பம். சாணக்கியர் கூறுகிறார், ஒரு காரியத்தை செய்யத் தொடங்கும்போது அதன் எதிர்கால விளைவுகளை பற்றி சிந்திக்காதவன் தன் கையாலேயே தன் கண்ணை குத்திக் கொள்கிறான்.
இங்கேதான் 10-10-10 விதி ஒரு மிகப்பெரிய ஆயுதமாக மாறுகிறது. நீங்கள் ஒரு முடிவை எடுக்கும்போது உங்களை நீங்களே 3 கேள்விகள் கேட்டுக்கொள்ளுங்கள். இந்த முடிவால் அடுத்த 10 நிமிடங்களில் எனக்கு என்ன உணர்வு ஏற்படும்? அடுத்த 10 மாதங்களில் இதன் தாக்கம் என்னவாக இருக்கும்? மற்றும் அடுத்த 10 ஆண்டுகளில் இது என் வாழ்க்கையை எங்கே கொண்டு போய் நிறுத்தும்? இந்த 3 கேள்விகளுக்கும் நேர்மையான பதில்களை தேடும்போது உங்கள் மூளை உணர்ச்சிகளிலிருந்து விடுபட்டு தர்க்க ரீதியாக சிந்திக்கத் தொடங்கும். உதாரணமாக, ஒரு தேவையற்ற வாக்குவாதத்தில் நீங்கள் ஒருவரை மிக கடுமையாக திட்டிவிட்டீர்கள் என்று வைத்துக்கொள்வோம். அடுத்த 10 நிமிடங்களுக்கு உங்கள் ஈகோ திருப்தியடையும், உங்களுக்கு ஒரு விதமான வெற்றி உணர்வு கிடைக்கும். ஆனால் அடுத்த 10 மாதங்களில் அந்த நபர் உங்களை வெறுப்பார். ஒரு முக்கியமான நேரத்தில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய உதவி கிடைக்காமல் போகலாம். அடுத்த 10 ஆண்டுகளில் அந்த ஒரு நிமிடம் காட்டிய ஆத்திரம் உங்கள் நற்பெயரையே சிதைத்திருக்கும். இதுதான் காலத்தின் கணக்கு. சாணக்கியர் ஒரு அரசனுக்கு வழிகாட்டும்போது, இன்று நீ அனுபவிக்கும் சிற்றின்பம் நாளை உன்னை அடிமையாக்கும் என்றால் அதை இப்போதே விஷமென கருதி தள்ளிவிடு என்றார். நம்முடைய ஆழ்மனம் எப்போதும் தற்காலிக தீர்வுகளையே விரும்பும். ஆனால் வெற்றி என்பது நீண்டகால பயணமாகும். 10-10-10 விதியை பயன்படுத்தும் போது நீங்கள் உங்கள் உணர்ச்சிகளை கடந்து கால பயணம் செய்கிறீர்கள். நீங்கள் எதிர்காலத்திற்கு சென்று அங்கிருந்து உங்கள் தற்போதைய முடிவை பார்க்கிறீர்கள். இந்த தேர்ட் பர்சன் பெர்ஸ்பெக்டிவ் உங்களுக்கு புத்திசாலித்தனமான முடிவுகளை எடுக்க உதவும். நவீன உளவியலில் இதை டிலேய்ட் கிராட்டிஃபிகேஷன் என்று அழைக்கிறார்கள். அதாவது எதிர்கால பெரிய லாபத்திற்காக தற்போதைய சிறு ஆசைகளை தியாகம் செய்வது. யார் ஒருவன் தன் ஆசைகளை கட்டுப்படுத்தி காலத்தின் போக்கை உணர்கிறானோ அவனே உலகை ஆளத் தகுதியானவன். நீங்கள் ஒரு தொழிலை தொடங்குகிறீர்கள் என்றால் முதல் 10 மாதங்கள் கஷ்டமாகத்தான் இருக்கும். ஆனால் 10 ஆண்டுகளுக்கு பிறகு அது உங்களை ஒரு கோடீஸ்வரனாக மாற்றும். இந்த தெளிவு உங்களுக்கு இருந்தால் இடையில் வரும் சின்ன சின்ன தோல்விகள் உங்களை பாதிக்காது. சாணக்கியரின் தந்திரப்படி எதிரியை வீழ்த்துவதை விட தன்னைத்தானே வெல்வதுதான் கடினம். 10-10-10 விதி உங்களை நீங்களே வெல்ல உதவும் ஒரு கண்ணாடி. உங்கள் உறவுகளில், உங்கள் பண விஷயங்களில், உங்கள் ஆரோக்கியத்தில் என அனைத்திலும் இந்த விதியை பொருத்தி பாருங்கள். இன்று நீங்கள் உடற்பயிற்சி செய்யாமல் சோம்பேறியாக இருப்பது அடுத்த 10 நிமிடங்களுக்கு சுகமாக இருக்கும். ஆனால் 10 ஆண்டுகளுக்கு பிறகு உங்கள் உடல்நிலை மோசமடைவதற்கு காரணமாகும். காலம் என்பது ஒருபோதும் திரும்பாது. ஆனால் காலத்தை பற்றிய அறிவு உங்களை திரும்ப திரும்ப வெற்றி பெற வைக்கும். ஒரு புத்திசாலி எப்போதும் ஒரு முடிவின் மறுபக்கத்தை பார்க்கிறான். சாணக்கியர் சொல்கிறார், விளைவுகளை கணிக்கத் தெரிந்தவனே விவேகி. இன்று நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு சிறு முடிவும் ஒரு சங்கிலித் தொடர் போல உங்கள் எதிர்காலத்தை வடிவமைக்கிறது. 10-10-10 விதி என்பது வெறும் எண்கள் அல்ல, அது ஒரு வாழ்க்கை முறை. இந்த விதியை பின்பற்றுபவர்கள் ஒருபோதும் பிற்காலத்தில் அன்று அப்படி செய்திருக்கலாமோ என்று வருத்தப்பட மாட்டார்கள். ஏனென்றால் அவர்கள் எல்லா விளைவுகளையும் யோசித்தே முடிவெடுத்தார்கள். உங்கள் மனதை கட்டுப்படுத்தி வைக்க இந்த விதி ஒரு கடிவாளம் போன்றது. இது உங்களை அவசர முடிவுகளிலிருந்து காப்பாற்றும், பேராசையிலிருந்து விடுவிக்கும், பயத்தை விரட்டும். உங்கள் வாழ்க்கையின் திசையை மாற்றும் அதிகாரம் உங்கள் கையில் இருக்கிறது. அந்த அதிகாரத்தை சரியாக பயன்படுத்த 10-10-10 விதியை உங்கள் மூச்சாக மாற்றிக்கொள்ளுங்கள். இறுதியாக, எப்போதெல்லாம் உங்கள் மனம் குழப்பமடைகிறதோ அப்போதெல்லாம் கண்களை மூடி இந்த 3 காலத்தையும் கற்பனை செய்து பாருங்கள். 10 ஆண்டுகள் கழித்து நீங்கள் உங்களை பார்க்கும்போது இன்று நீங்கள் எடுத்த முடிவிற்காக நீங்கள் பெருமைப்பட வேண்டும். சாணக்கியரின் இந்த வாழ்க்கை சூட்சுமத்தை உங்கள் ஆயுதமாக மாற்றுங்கள். வெற்றி என்பது தற்செயலாக நடப்பதல்ல, அது சரியான கால கணிப்பால் உருவாக்கப்படுவது. உங்கள் எதிர்காலம் இன்று நீங்கள் எடுக்கும் 10-10-10 முடிவில்தான் இருக்கிறது. நீங்கள் ஒரு சாதாரண மனிதனாக வாழப்போகிறீர்களா அல்லது ஒரு சகாப்தமாக மாறப்போகிறீர்களா என்பது உங்கள் கால கணக்குதான் தீர்மானிக்கும். விழித்துக் கொள்ளுங்கள், சரியாக கணக்கிடுங்கள், வெற்றியை சுவையுங்கள். உங்கள் கனவுகளை நோக்கி நீங்கள் நகர விடாமல் தடுக்கும் அந்த மிகப்பெரிய சங்கிலி எது தெரியுமா? அது உங்கள் திறமையின்மை அல்ல, தோற்றுவிட்டால் என்ன செய்வது என்ற அந்த ஒரு பயம்தான். ஆனால் உலகின் மாபெரும் வெற்றியாளர்களும் ராஜதந்திரியான சாணக்கியரும் இந்த பயத்தை ஒரு எதிரியாக பார்க்கவில்லை, மாறாக அதை ஒரு ஆயுதமாக பயன்படுத்தினார்கள். உங்கள் பயத்தை நீங்கள் வெல்ல வேண்டாமென்றால் அந்த பயத்தின் உச்சத்துக்கே சென்று பாருங்கள். அப்போதுதான் உங்களுக்கு தெரியும் அங்கே பயப்படுவதற்கு ஒன்றுமே இல்லை என்று. பயம் என்பது மனிதகுலத்தின் மிகப் பழமையான உணர்ச்சி. இது நம்மை ஆபத்துகளிலிருந்து காப்பதற்காக உருவானது. ஆனால் இன்றைய நவீன உலகில் இது நம் முன்னேற்றத்தையே தடுக்கும் முட்டுக்கட்டையாக மாறிவிட்டது. உளவியல் ரீதியாக பார்த்தால் பயம் என்பது எதிர்காலத்தை பற்றிய ஒரு கற்பனை மட்டுமே.
நடக்காத ஒரு விஷயத்தை நினைத்து இன்று நாம் கவலைப்படுவது ஒருவிதமான மனநோய் என்று கூட சொல்லலாம். சாணக்கியர் கூறுகிறார், பயம் உன்னை நெருங்கும் வரை அதை ஒரு பொருட்டாக மதிக்காதே, ஆனால் அது உன்னை நெருங்கிவிட்டால் அதை துணிச்சலோடு தாக்கி அழித்துவிடு. இந்த தத்துவத்தின் பின்னணியில் இருக்கும் மிகப்பெரிய உளவியல் ரகசியம்தான் worst case scenario எனப்படும் மிக மோசமான நிலையை சிந்திக்கும் முறை. நாம் ஒரு புதிய காரியத்தை தொடங்கும்போது நம் ஆழ்மனம் பலவிதமான எதிர்மறை எண்ணங்களை உருவாக்கும். அந்த எண்ணங்களை அடக்க முயலாமல் அவற்றுக்கு ஒரு வடிவம் கொடுங்கள். இந்த முடிவால் நடக்கக்கூடிய மிக மோசமான விஷயம் என்ன என்று உங்களை கேளுங்கள். ஒருவேளை நீங்கள் தொழிலில் நஷ்டமடையலாம், அல்லது மக்கள் உங்களை பார்த்து சிரிக்கலாம், அல்லது உங்கள் உறவுகள் முறியலாம். அந்த மிக மோசமான நிலையை உங்கள் கண்முன் கொண்டு வந்து நிறுத்துங்கள். அந்த சூழ்நிலை உண்மையில் நடந்தால் அதை எதிர்கொள்ள உங்களிடம் என்ன வழி இருக்கிறது என்று யோசியுங்கள். சாணக்கியர் ஒரு போருக்கு செல்லும் முன் வெற்றிக்கான வழிகளைப் போலவே தோல்வியடைந்தால் தப்பி செல்வதற்கான வழிகளையும் முன்கூட்டியே திட்டமிடுவார். இது கோயைத்தனமல்ல, இதுதான் உண்மையான வீரம். எப்போது உங்கள் மூளை மோசமான நிலை இதுதான், இதற்குப் பின் இழப்பதற்கு ஒன்றும் இல்லை என்று உணர்கிறதோ அப்போது உங்கள் பயம் மறைந்து ஒருவிதமான அமைதி பிறக்கும். அந்த அமைதியிலிருந்துதான் மிகப்பெரிய ஆற்றல் பிறக்கிறது. நாம் ஏன் பயப்படுகிறோம் என்றால் அந்த அறியாமைதான், அன்சர்டனிட்டி, நம்மை மிரட்டுகிறது. இருட்டில் ஏதோ ஒன்று இருப்பது போல தோன்றுவதுதான் பயம். ஆனால் விளக்கை போட்டு பார்த்தால் அங்கே ஒரு சாதாரண கயிறுதான் இருக்கும். அதேபோல் உங்கள் பயத்தின் மீது worst case scenario என்ற விளக்கை போட்டு பாருங்கள். அந்த பயம் சுருங்கிப் போகும். உளவியலில் இதை ஃபியர் செட்டிங் என்று அழைக்கிறார்கள். நீங்கள் எதற்கெல்லாம் பயப்படுகிறீர்களோ அவற்றை ஒரு காகிதத்தில் எழுதுங்கள். அந்த பயம் உண்மையானால் நீங்கள் என்ன செய்வீர்கள் என்பதையும் எழுதுங்கள். இப்போது உங்கள் மூளைக்கு ஒரு தெளிவான வரைபடம் கிடைத்துவிட்டது. இனி உங்கள் ஆழ்மனம் உங்களை எச்சரிக்காது, மாறாக உங்களுக்கு ஒத்துழைக்கும். பயத்தை எதிர்கொள்ளாதவன் எப்போதும் ஒரு அடிமையாகவே வாழ்கிறான். அவன் தன் சூழ்நிலைகளுக்கும் மற்றவர்களின் விமர்சனங்களுக்கும் பயந்து தன் திறமைகளை தூங்க வைத்து விடுகிறான். ஆனால் சாணக்கியர் காட்டிய வழியில் நடப்பவன் பயத்தையே தன் ஆலோசனை கூட்டாளியாக மாற்றிக்கொள்கிறான். தோல்வியடைந்தால் நான் மீண்டும் பூஜ்யத்திலிருந்து தொடங்குவேன், ஆனால் இந்த முறை அனுபவத்தோடு தொடங்குவேன் என்ற அந்த ஒரு எண்ணம் உங்களுக்கு இமயமலையை விட பெரிய தைரியத்தை தரும். நம்முடைய மூளை எப்போதும் பாதுகாப்பான இடத்திலேயே இருக்க விரும்பும். அந்த இடத்தை விட்டு வெளியேறும்போது அது பயத்தை ஒரு அலாரமாக ஒலிக்கும். அந்த அலாரத்தை நிறுத்துவதற்கு ஒரே வழி அந்த பயத்தை நேரடியாக சந்திப்பதுதான். சரி, தோற்றுத்தான் போகிறேன், அப்புறமென்ன என்று நீங்கள் கேட்கும் அந்த வினாடி உங்கள் பயம் தற்கொலை செய்து கொள்ளும். சாணக்கியர் ஒரு முறை சொன்னார், துணிச்சல் என்பது பயம் இல்லாததல்ல, பயம் இருந்தும் அதை மீறி செயல்படுவதுதான். உங்கள் இலக்கு உங்கள் பயத்தை விட பெரியதாக இருந்தால் எந்த தடையும் உங்களை நிறுத்த முடியாது. நவீன உலகில் பல இளைஞர்கள் ஆங்ஸைட்டி எனப்படும் பதற்றத்தினால் பாதிக்கப்படுகிறார்கள். இதற்கு காரணம் அவர்கள் எப்போதுமே சிறந்ததை, பெஸ்ட் கேஸ் மட்டுமே எதிர்பார்க்கிறார்கள். ஆனால் வாழ்க்கையில் மேடு பள்ளங்கள் சகஜம். மிக மோசமான நிலைக்கு தயாராக இருப்பவனுக்கு எந்த மாற்றமும் அதிர்ச்சியை தராது. அவன் எப்போதும் ஒரு ஸ்டாயிக் மனநிலையில் இருப்பான். அதாவது இன்பம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் அவன் கலங்க மாட்டான். சாணக்கியரின் ராஜதந்திரங்கள் அனைத்தும் இந்த மன உறுதிப்பாட்டை அடிப்படையாக கொண்டவை. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு பெரிய முடிவிலும் இந்த பயம் ஒரு நிழல் போல தொடரும். அந்த நிழலை விரட்ட முயலாதீர்கள். வெளிச்சத்தை நோக்கி நடங்கள். நிழல் தானாக உங்கள் பின்னால் வந்துவிடும். உங்கள் பயம் என்பது ஒரு காகித புலி போன்றது. நீங்கள் அதை தொடத் துணிந்தால் அது கிழிந்துவிடும். இறுதியாக, பயத்தை எதிர்கொள்ளும் கலையை கற்றுக்கொண்டவன் எதற்கும் அஞ்சாத ஒரு சிங்கத்தை போன்றவன். அவன் காட்டில் எங்கே சென்றாலும் அவனுக்கு அதுதான் ராஜ்யம். உங்கள் வாழ்க்கையிலும் நீங்கள் எடுக்கும் worst case scenario முடிவுகள் உங்களை எப்போதும் கைவிடாது. அது உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வலையை உருவாக்கும். அந்த வலையிலிருந்து நீங்கள் மிக உயரமாக குதிக்கலாம். விழுந்தாலும் அடிபடாது என்ற தைரியம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இன்னும் வேகமாக ஓடுவீர்கள். சாணக்கியரின் இந்த வாழ்க்கை பாடத்தை உங்கள் இரத்தத்தில் ஏற்றிக்கொள்ளுங்கள். உங்கள் பயத்தை உங்கள் பலமாக மாற்றுங்கள். தோல்வி என்பது ஒரு முடிவல்ல, அது ஒரு வளைவு மட்டுமே. அந்த வளைவில் நிதானமாக திரும்பி உங்கள் பயணத்தை தொடருங்கள். உலகம் உங்களை பார்த்து பயப்படும் காலம் வெகு தொலைவில் இல்லை. உங்கள் துணிச்சலே உங்கள் அடையாளம். எழுந்து நில்லுங்கள்.
உங்கள் பயத்தின் கண்களை நேருக்கு நேர் பாருங்கள். வெற்றி உங்கள் காலடியில் விழும். உங்கள் ரகசியங்களை யாரிடம் சொல்கிறீர்கள் என்பதில்தான் உங்கள் வெற்றியும் தோல்வியும் ஒளிந்திருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியுமா? ஒரு தவறான நபரிடம் கேட்கப்படும் ஆலோசனை நன்கு வளர்ந்த ஒரு சாம்ராஜ்யத்தையே தரைமட்டமாக்கிவிடும். அதே சமயம் சரியான ஒரு நபரின் வழிகாட்டுதல் ஒரு சாமானியனை கூட சரித்திர நாயகனாக மாற்றும். சாணக்கியர் சந்திரகுப்தனை உருவாக்கியது வெறும் ஆயுதங்களால் அல்ல, சரியான ஆலோசனைகளால் மட்டுமே. உங்கள் சர்க்கிள் ஆஃப் ட்ரஸ்ட் எனப்படும் அந்த ரகசிய வட்டம் எப்படி இருக்க வேண்டும்? வாழ்க்கை என்பது தனித்து போராடும் ஒரு பயணம் அல்ல. அது பலரின் ஆலோசனைகளையும் ஒத்துழைப்பையும் கொண்டு கட்டமைக்கப்படும் ஒரு கோட்டை. ஆனால் அந்த கோட்டையின் கதவுகளை யாரிடம் திறக்க வேண்டும் என்பதில்தான் புத்திசாலித்தனம் இருக்கிறது. உளவியல் ரீதியாக பார்த்தால் மனிதர்கள் சமூக விலங்குகள். நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அதை மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற உந்துதல் இயல்பாகவே ஏற்படும். ஆனால் இந்த உந்துதல்தான் பல நேரங்களில் ஆபத்தாக முடிகிறது. சாணக்கியர் கூறுகிறார், தகுதியற்றவர்களிடம் உன் ரகசியங்களை பகிர்ந்து கொள்வது ஒரு பாம்பிற்கு பாலூற்றி வளர்ப்பதற்கு சமம். உங்கள் ஆலோசனை வட்டத்தில் இருப்பவர்கள் வெறும் நண்பர்களாக மட்டும் இருந்தால் போதாது. அவர்கள் அந்த துறையில் அறிவுள்ளவர்களாகவும் உங்கள் மீது உண்மையான அக்கறை கொண்டவர்களாகவும் இருக்க வேண்டும். பல நேரங்களில் நமக்கு நெருக்கமானவர்கள் நம்மீது காட்டும் அன்பு அவர்கள் தவறான ஆலோசனைகளை வழங்க காரணமாகிவிடும். அவர்களின் அன்பிற்கும் அறிவிற்கும் உள்ள வித்தியாசத்தை நீங்கள் உணர வேண்டும். உளவியலில் இதை கன்ஃபர்மேஷன் பயஸ் என்று அழைப்பார்கள். அதாவது உங்களுக்கு பிடித்தமான அல்லது நீங்கள் ஏற்கனவே எடுக்க நினைத்த முடிவையே மற்றவர்கள் ஆமோதித்தால் அது சரியான முடிவு என்று நீங்கள் நம்பிவிடுவீர்கள். ஆனால் ஒரு உண்மையான ஆலோசகன் கசப்பான உண்மைகளை உங்கள் முகத்திற்கு நேராக சொல்பவனாக இருக்க வேண்டும். சாணக்கியர் ஒரு அரசனுக்கு வழிகாட்டும் போது மந்திரிகள் என்பவர்கள் வெறும் தலையாட்டும் பொம்மைகளாக இருக்கக்கூடாது என்று எச்சரித்தார். அவர்கள் அரசனை விட தெளிவாக சிந்திப்பவர்களாகவும் வரப்போகும் ஆபத்துகளை முன்கூட்டியே எச்சரிக்கப்படுபவர்களாகவும் இருக்க வேண்டும். உங்கள் வாழ்க்கையிலும் நீங்கள் ஒரு தொழிலை தொடங்கினாலோ அல்லது ஒரு பெரிய முடிவை எடுத்தாலோ அந்த துறையில் அடிபட்டு பழுத்தவர்களிடம் ஆலோசனை கேளுங்கள். அனுபவம் என்பது விலைக்கு வாங்க முடியாத ஒரு சொத்து. மற்றவர்களின் தவறுகளிலிருந்து பாடம் கற்றுக்கொள்பவன்தான் உண்மையான அறிஞன். உங்கள் வட்டம் சிறியதாக இருக்கலாம், ஆனால் அது மிகவும் வலிமையானதாக இருக்க வேண்டும். அதிகமான ஆலோசனைகள் குழப்பத்தை உண்டாக்கும் என்பதும் சாணக்கியரின் தந்திரம்தான். பலரிடம் கேட்டு எதையும் செய்யாதீர்கள். மிக சிலரிடம் மட்டும் கேளுங்கள். அவர்கள் உங்கள் வாழ்க்கையின் நோக்கத்தை புரிந்து கொண்டவர்களாக இருக்க வேண்டும். உங்கள் பயத்தையும் பலவீனத்தையும் யாரிடம் காட்டினால் உங்களுக்கு பாதுகாப்பாக தோன்றுகிறதோ அவர்களே உங்கள் ரகசிய வட்டத்திற்குள் இருக்க தகுதியானவர்கள். ஆனால் இறுதி முடிவு எப்போதும் உங்களுடையதாக மட்டுமே இருக்கட்டும். ஆலோசனை என்பது மற்றவர்கள் உங்கள் கண் முன்னே பிடிக்கும் ஒரு விலங்கு போன்றது. அந்த வெளிச்சத்தில் நடப்பதா வேண்டாமா என்பதை நீங்கள்தான் தீர்மானிக்க வேண்டும். ஆலோசனை கேட்ட பிறகு அவர் சொன்னார், அதனால்தான் நான் செய்தேன் என்று பழி போடுவது கோழைத்தனம். மற்றவர்களின் பார்வையை உள்வாங்கிக் கொண்டு உங்கள் சுய அறிவை பயன்படுத்தி ஒரு முடிவை செதுக்குங்கள். சாணக்கியர் சந்திரகுப்தனுக்கு வழிகாட்டினாலும் போர்க்களத்தில் வாளேந்தி நின்றது சந்திரகுப்தன்தான். அதேபோல் உங்கள் வாழ்க்கை போரில் நீங்கள்தான் தளபதி. உங்கள் ஆலோசகர்கள் உங்கள் வெற்றிக்கு பின்னணியில் இருக்கும் தூண்கள் போன்றவர்கள். அவர்கள் வெளியே தெரிய மாட்டார்கள், ஆனால் அவர்களே உங்கள் வலிமையை தீர்மானிப்பார்கள். ஒருவரிடம் ஆலோசனை கேட்கும் முன் அவர் தன் வாழ்க்கையில் என்ன சாதித்திருக்கிறார் அல்லது எத்தகைய சவால்களை எதிர்கொண்டிருக்கிறார் என்று பாருங்கள். நீச்சல் தெரியாதவனிடம் நீச்சல் கற்றுக்கொள்ளாதீர்கள். நவீன காலத்தில் சோஷியல் மீடியா மூலம் கிடைக்கும் கருத்துக்களை ஆலோசனை என்று நம்புவது மிகப்பெரிய தவறு. முன்பின் தெரியாதவர்களின் விமர்சனங்கள் உங்கள் முடிவை சிதைக்க அனுமதிக்காதீர்கள். உங்கள் ரகசிய வட்டம் என்பது ஒரு புனிதமான இடம். அங்கே பொறாமைக்கும் வஞ்சகத்திற்கும் இடம் இருக்கக்கூடாது. சாணக்கியரின் தத்துவப்படி ஒரு உண்மையான நண்பன் அல்லது ஆலோசகன் என்பவன் உங்களுக்கு துன்பம் வரும்போது ஓடி வருபவனாக இருக்க வேண்டும். வெற்றியில் பங்கு கேட்பவர்கள் ஆயிரக்கணக்கானோர் இருப்பார்கள், ஆனால் தோல்வியில் தோள் கொடுப்பவன் ஒருவன்தான் உங்கள் ஆலோசனை குழுவின் தலைவனாக இருக்க வேண்டும். உங்களை புகழ்பவர்களை விட உங்களை விமர்சிப்பவர்களையே உங்கள் அருகில் வைத்துக் கொள்ளுங்கள். அதுதான் உங்களை செதுக்கும். இறுதியாக, ஆலோசனை கேட்பது என்பது ஒரு கலை. எதை கேட்க வேண்டும், யாரிடம் கேட்க வேண்டும், எப்போது கேட்க வேண்டும் என்ற விழிப்புணர்வு உங்களுக்கு இருக்க வேண்டும். சாணக்கியரின் இந்த வாழ்க்கை பாடத்தை சரியாக புரிந்து கொண்டால் நீங்கள் எப்போதும் ஏமாற்றப்பட மாட்டீர்கள். உங்கள் வட்டம் உங்களை பாதுகாக்கும் கேடயமாகவும் உங்களை வழிநடத்தும் திசை காட்டியாகவும் இருக்கும்.
எப்போது உங்கள் இரகசிய வட்டம் பலமாக இருக்கிறதோ அப்போது உங்கள் வெற்றி உறுதியாகிவிடும். மற்றவர்களின் அனுபவத்தை உங்கள் அறிவாக்கிக் கொள்ளுங்கள். உலகையே ஆள நினைத்தாலும் ஒரு நல்ல நண்பனின் அல்லது குருவின் காலடியில் அமர்ந்து பாடம் கற்க தயங்காதீர்கள். உங்கள் பணிவே உங்கள் உயர்வை தீர்மானிக்கும். சரியான ஆலோசனைகளை பெற்று சரித்திரத்தை படைக்க தயாராகுங்கள். அதிகமாக தெரிந்திருப்பது உங்கள் பலமா அல்லது பலவீனமா? ஒரு முடிவை எடுக்க ஆயிரக்கணக்கான தகவல்களை திரட்டிக்கொண்டே இருந்து இறுதியில் எதையுமே செய்யாமல் காலத்தை வீணடிப்பவரா நீங்கள்? நவீன உலகம் இதை அனாலிசிஸ் பெராலிசிஸ் என்று அழைக்கிறது. ஆனால் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே சாணக்கியர் சொன்னார், அதிகமான நீர் கப்பலை மூழ்கடிக்கும், அதிகமான தகவல் அறிவை முடக்கும். உங்கள் தேடல் உங்களை வெற்றியாளனாக மாற்றுகிறதா அல்லது ஒரு சிந்தனை சிறையில் அடைக்கிறதா? வாழ்க்கை என்பது செயல்களால் ஆனது, வெறும் எண்ணங்களால் ஆனது அல்ல. ஆனால் பல நேரங்களில் நாம் ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பாக அதை பற்றிய அத்தனை தகவல்களையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று பிடிவாதம் பிடிக்கிறோம். உளவியல் ரீதியாக பார்த்தால் இது ஒரு பாதுகாப்பு உணர்வை தேடும் முயற்சி. நாம் தவறு செய்துவிடக்கூடாது என்ற பயம்தான் நம்மை தகவல்களை தேடி அலைய வைக்கிறது. சாணக்கியர் கூறுகிறார், போர்க்களத்தில் எதிரியை பற்றிய தகவல் தேவைதான். ஆனால் தகவல் சேகரிப்பதிலேயே நேரத்தை வீணடித்தால் எதிரி உங்கள் கோட்டைக்குள் நுழைந்து விடுவான். ஒரு முடிவை எடுப்பதற்கு தேவையான போதுமான தகவல்கள் கிடைத்தவுடன் செயலில் இறங்குவதே புத்திசாலித்தனம். ஆனால் இன்றைய இணைய யுகத்தில் தகவல்களுக்கு பஞ்சமில்லை. கூகுள் முதல் யூடியூப் வரை கொட்டி கிடக்கும் தகவல்கள் நம்மை ஒருவிதமான மாய சூழலில் சிக்க வைக்கின்றன. ஒரு கேமராவை வாங்க வேண்டும் என்று நினைத்து ஆரம்பிக்கும் தேடல் நூற்றுக்கணக்கான ஒப்பீடுகளை பார்த்துவிட்டு இறுதியில் எதையுமே வாங்காமல் முடிந்துவிடும். இதுதான் அனாலிசிஸ் பெராலிசிஸ். உங்கள் மூளை அளவுக்கு அதிகமான தரவுகளை பெறும்போது அது முடிவெடுக்கும் திறனை இழந்துவிடுகிறது. சாணக்கியர் ஒரு ராஜதந்திரியாக தகவல்களுக்கு மிகுந்த முக்கியத்துவம் அளிப்பார். அவரது ஒற்றற்படை உலகம் முழுவதும் பரவியிருக்கும். ஆனால் அந்த தகவல்கள் அனைத்தும் செயல்படக்கூடிய, அதாவது ஆக்ஷனபிள் இன்டெலிஜென்ஸாக இருக்குமாறு பார்த்துக்கொள்வார். தேவையில்லாத குப்பைகளை அவர் ஒருபோதும் சேகரிக்க மாட்டார். உளவியலில் ஹிக்ஸ் லா என்று ஒன்று உண்டு. ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்படும் தேர்வுகள், அதாவது ஆப்ஷன்ஸ்கள் அதிகமாகும்போது அவன் முடிவெடுக்க எடுத்துக்கொள்ளும் நேரமும் அதிகமாகும். நீங்கள் எவ்வளவு அதிகமாக தேடுகிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு நீங்கள் குழப்பமடைவீர்கள். இந்த சூழலிலிருந்து தப்பிக்க ஒரே வழி ஒரு காலக்கெடுவை நிர்ணயிப்பதுதான். நான் 2 மணி நேரம் மட்டுமே தேடுவேன், அதன் பிறகு என்னிடம் உள்ள தகவல்களை வைத்து முடிவெடுப்பேன் என்ற உறுதி உங்களுக்கு இருக்க வேண்டும். சாணக்கியரின் தந்திரப்படி ஒரு அரசன் முடிவெடுக்க தயங்கினால் அவரது குடிமக்களும் வீரர்களும் தன்னம்பிக்கையை இழந்து விடுவார்கள். உங்கள் வாழ்க்கையின் அரசன் நீங்கள்தான். உங்கள் தயக்கம் உங்கள் வெற்றியை தள்ளி போடும். தகவல் சேகரிப்பு என்பது ஒரு போதை போன்றது. அது உங்களை செயல்பட விடாமல் இன்னும் கொஞ்சம் தெரிந்தால் சிறப்பாக செய்யலாம் என்ற பொய்யான திருப்தியை தரும். இதை உளவியலில் ப்ரொடக்டிவ் ப்ரொக்ராஸ்டினேஷன் என்று அழைப்பார்கள். அதாவது வேலை செய்வதை தவிர்க்க தகவல்களை சேகரித்துக் கொண்டே இருப்பது. ஆனால் அனுபவம் தரும் பாடத்தை தகவல்கள் தந்துவிட முடியாது. சாணக்கியர் சந்திரகுப்தனுக்கு போர் பயிற்சிகளை கற்பித்தபோது வெறும் புத்தகங்களை படிக்கச் சொல்லவில்லை, வாளேந்தி பயிற்சி செய்ய சொன்னார். நீங்கள் 100 புத்தகங்களை படிப்பதை விட ஒரு செயலை செய்து பார்ப்பது உங்களுக்கு அதிக அறிவை தரும். தவறுகள் நடக்கும் என்று அஞ்சாதீர்கள். அந்த தவறுகளே உங்களை செதுக்கும் தகவல்கள். நீங்கள் சேகரிக்கும் தகவல்கள் உங்கள் இலக்கை நோக்கிய ஏணியாக இருக்க வேண்டுமே தவிர உங்கள் கால்களை கட்டும் சங்கிலியாக கூடாது. சாணக்கியரின் தத்துவப்படி அறிவு என்பது பயன்படுத்துவதற்காக மட்டுமே. பயன்படுத்தப்படாத அறிவு விஷத்திற்கு சமம். நீங்கள் ஒரு தொழிலை தொடங்க வேண்டுமா? சந்தையை பற்றி அடிப்படையான விஷயங்களை தெரிந்து கொள்ளுங்கள். முக்கியமான நபர்களை சந்தியுங்கள். பிறகு களத்தில் இறங்குங்கள். களத்தில் இறங்கிய பிறகு உங்களுக்கு தேவைப்படும் தகவல்கள் தானாக உங்களை தேடி வரும். எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டுதான் ஆரம்பிப்பேன் என்று சொல்பவன் கடைசி வரை எதையுமே ஆரம்பிக்க மாட்டான். ஒரு வெற்றியாளனுக்கும் தோல்வியாளனுக்கும் உள்ள ஒரே வித்தியாசம் வேகம், அதாவது ஸ்பீட் ஆஃப் எக்ஸிகியூஷன். வெற்றியாளர்கள் தகவல்களை திரட்டுவதில் வேகமாகவும் முடிவெடுப்பதில் உறுதியாகவும் இருப்பார்கள். ஒருமுறை முடிவெடுத்த பிறகு மீண்டும் பின்னோக்கி பார்க்க மாட்டார்கள். இறுதியாக உங்கள் சிந்தனை திறனை செயலாக்க மாற்றுங்கள். தகவல் என்பது ஒரு வரைபடம் போன்றது. ஆனால் பயணம் என்பது உங்கள் கால்களால் நடப்பது. வரைபடத்தையே பார்த்து கொண்டிருந்தால் நீங்கள் ஓரிடமும் சேரமாட்டீர்கள். சாணக்கியரின் இந்த சூட்சுமத்தை உங்கள் மனதிற்குள் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு தேவையானது 100% தகவல்கள் அல்ல, 70% தகவல்களும் 100% துணிச்சலும் தான். அந்த துணிச்சல் தான் உங்களை சரித்திரத்தில் இடம்பெற செய்யும். குழப்பங்களை தூக்கி எறியுங்கள், தகவல்களை சுருக்குங்கள், செயலில் வேகம் காட்டுங்கள்.
உலகம் செயல்படுபவர்களுக்கே சொந்தம், சிந்தித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு அல்ல. உங்கள் முதல் அடியை இப்போதே எடுத்து வையுங்கள். வெற்றி தானாக வந்து சேரும். 1000 கணக்குகள் போட்டு ஒரு முடிவை எடுப்பீர்கள். ஆனால் உங்கள் மனதின் ஒரு ஓரத்தில் ஏதோ ஒன்று இது சரியில்லை என்று சொல்லிக்கொண்டே இருக்குமே, அதை கவனித்ததுண்டா? அந்த சிறிய சத்தத்தை அலட்சியப்படுத்தியதால் நீங்கள் இழந்த வாய்ப்புகளும் பட்ட காயங்களும் எத்தனை! நவீன அறிவியல் இதை இன்ட்யூஷன் என்கிறது. ஆனால் சாணக்கியர் இதை ஆத்மபலம் என்கிறார். உங்கள் மூளைக்கு தெரியாத உண்மைகளை உங்கள் வயிறு எப்படி முன்கூட்டியே உணர்கிறது? மனித மூளை என்பது ஒரு மிகப்பெரிய தரவுதடம், டேட்டாபேஸ். நாம் பிறந்தது முதல் இன்று வரை பார்த்த, கேட்ட, உணர்ந்த அத்தனை விஷயங்களும் அங்கே பதிவாகியிருக்கின்றன. பல நேரங்களில் நம்மால் தர்க்க ரீதியாக விவரிக்க முடியாத ஒரு உணர்வு ஏற்படுவதற்கு பின்னால் இந்த தரவுகளின் மின்னல் வேக பகுப்பாய்வு இருக்கிறது. உளவியல் ரீதியாக பார்த்தால் உள்ளுணர்வு என்பது வெறும் குருட்டு நம்பிக்கை அல்ல. இது உங்கள் ஆழ்மனம் வழங்கும் ஒரு ஷார்ட்கட். சாணக்கியர் கூறுகிறார், கல்வியால் பெறும் அறிவை விட அனுபவத்தால் வரும் உள்ளுணர்வு ஒருவனை ஆபத்திலிருந்து காக்கும். ஒரு புதிய மனிதரை சந்திக்கும் போது அவர் பேசும் வார்த்தைகள் உண்மையாக இருக்கலாம். ஆனால் உங்கள் உள்ளுணர்வு அவர் மீது ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தினால் அதை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். உங்கள் ஆழ்மனம் அவருடைய உடல் மொழி, கண்களின் அசைவு மற்றும் குரலில் உள்ள நடுக்கம் போன்ற மிகச் சிறிய நுணுக்கங்களை கவனித்து உங்களுக்கு எச்சரிக்கை செய்கிறது. இதை தின் ஸ்லைசிங் என்று நவீன உளவியல் அழைக்கிறது. உங்கள் தர்க்க அறிவு ஒரு முடிவை எடுக்க மணிநேரங்களை எடுத்துக்கொள்ளும். ஆனால் உங்கள் உள்ளுணர்வு ஒரு வினாடிக்கும் குறைவான நேரத்தில் பதிலை சொல்லிவிடும். சாணக்கியர் ஒரு ராஜதந்திரியாக தன் ஒற்றர்களை நம்புவதை விட தன் உள்ளுணர்வையே அதிகம் நம்பினார். ஒரு போர் வியூகம் சரியாக தோன்றினாலும் மனதிற்குள் ஏதோ ஒரு சலனம் இருந்தால் அவர் அந்த திட்டத்தை மாற்றி அமைப்பார். மனசாட்சியே ஒரு மனிதனின் சிறந்த நீதிபதி என்பது சாணக்கியரின் வாற்று. உள்ளுணர்வு என்பது உங்கள் கடந்த கால அனுபவங்களின் ஒட்டுமொத்த தொகுப்பு. நீங்கள் ஒரு தொழிலை தொடங்கும்போது எல்லா புள்ளி விவரங்களும் லாபத்தை காட்டலாம். ஆனால் உங்கள் மனம் இப்போது வேண்டாம் என்று சொன்னால் அங்கே ஒரு மறைமுகமான ஆபத்து இருக்கிறது என்ற அர்த்தம். உள்ளுணர்வை வளர்ப்பதற்கு அமைதி மிக முக்கியம். சத்தமான சூழலில் உங்கள் ஆழ்மனதின் குரல் கேட்காது. அதனால்தான் சாணக்கியர் அதிகாலையில் தனிமையில் சிந்திப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார். அமைதியான குளத்தில்தான் பிம்பம் தெளிவாக தெரியும். அதுபோல அமைதியான மனதில்தான் உள்ளுணர்வு தெளிவாக வேலை செய்யும். நவீன உலகில் நாம் தரவுகளுக்கும் எண்களுக்கும் கொடுக்கும் முக்கியத்துவத்தை நம் உணர்வுகளுக்கு கொடுப்பதில்லை. ஆனால் பல நோபல் பரிசு பெற்ற விஞ்ஞானிகளும் உலக புகழ் பெற்ற தொழிலதிபர்களும் தங்கள் வெற்றிக்கான ரகசியமாக தங்கள் உள்ளுணர்வையே குறிப்பிடுகிறார்கள். தர்க்கம் உங்களை அ முதல் ஆ வரை அழைத்துச் செல்லும். ஆனால் கற்பனையும் உள்ளுணர்வும் உங்களை எங்கும் அழைத்துச் செல்லும் என்று ஐன்ஸ்டீன் கூறினார். உங்கள் உள்ளுணர்வு என்பது உங்கள் ஆன்மாவின் திசைகாட்டி. அது உங்களை எப்பொழுதும் தவறான பாதையில் அழைத்துச் செல்லாது. ஆனால் அதை நீங்கள் சரியாக கேட்க பழக வேண்டும். பயத்திற்கும் உள்ளுணர்விற்கும் உள்ள வித்தியாசத்தை புரிந்து கொள்வது அவசியம். பயம் உங்களை முடக்கும், ஆனால் உள்ளுணர்வு உங்களை எச்சரிக்கும் அல்லது ஊக்கப்படுத்தும். சாணக்கியரின் தந்திரப்படி எதிரியின் அடுத்த நகர்வை அவனது அறிவை கொண்டு கணிப்பதை விட அவனது குணத்தை கொண்டு உன் உள்ளுணர்வால் கணிப்பதே சிறந்தது. உள்ளுணர்வு என்பது ஒரு தசை போன்றது. அதை பயன்படுத்த அது வலிமையாகும். சிறு சிறு விஷயங்களில் உங்கள் மனதின் பேச்சை கேட்டு செயல்படுங்கள். ஒரு கட்டத்தில் உங்கள் உள்ளுணர்வு ஒரு தீர்க்க தரிசனமாக மாறும். சாணக்கியர் சந்திரகுப்தனிடம் சொன்னார், வாள் பிடிக்கும் கரத்தை விட அந்த வாளை எப்போது வீச வேண்டும் என்று சொல்லும் உன் மன உறுதிதான் முக்கியம். உங்கள் வாழ்க்கையின் முக்கியமான முடிவுகளில், அதாவது திருமணம், தொழில் பங்குதாரர் அல்லது முதலீடு போன்ற விஷயங்களில் உங்கள் இதயம் சொல்லும் பேச்சை ஒருமுறை கேளுங்கள். உலகம் உங்களை முட்டாள் என்று சொல்லலாம், ஆனால் உங்கள் ஆழ்மனம் உங்களுக்கு எப்பொழுதும் துரோகம் செய்யாது. தர்க்கம் என்பது ஒரு வரைபடம், ஆனால் உள்ளுணர்வு என்பது ஒரு திசைகாட்டி. வரைபடமில்லாத காட்டில் கூட திசைகாட்டி உங்களை கரை சேர்க்கும். இறுதியாக, உள்ளுணர்வை நம்புவது என்பது அறிவை உதாசீனப்படுத்துவது அல்ல. அறிவின் எல்லை முடியும் இடத்தில் உள்ளுணர்வை துணைக்கு அழைப்பதுதான் புத்திசாலித்தனம். சாணக்கியரின் இந்த சூட்சுமத்தை உங்கள் வாழ்க்கையில் கடைபிடித்தால் நீங்கள் பல இக்கட்டான சூழ்நிலைகளிலிருந்து தப்பிக்கலாம். உங்கள் ஆழ்மனம் ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம். அதை திறப்பதற்கான சாவி உங்கள் அமைதியும் விழிப்புணர்வும் தான். எனக்கு தோன்றியது நான் செய்தேன் என்று சொல்லும் துணிச்சல் உங்களுக்கு வர வேண்டும். அந்த துணிச்சல் தான் உங்களை ஒரு தலைவனாக மாற்றும். உங்கள் உள்ளுணர்வை கவனிக்கும் போது நீங்கள் பிரபஞ்சத்தின் இரகசிய மொழியை பேசுகிறீர்கள். அந்த மொழி உங்களுக்கு வெற்றியை மட்டுமே பரிசாக தரும். எதற்கும் அயந்தாதீர்கள். உங்கள் உள்மனக் குரலுக்கு செவிசாயுங்கள். வெற்றி உங்கள் பின்னால் நிழலாய் வரும்.
உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் தோல்வியடைய முக்கிய காரணம் என்ன தெரியுமா? நீங்கள் உங்கள் வாழ்க்கைக்குள்ளேயே சிக்கிக் கொண்டிருப்பதுதான். ஒரு சதுர விளையாட்டை விளையாடுபவரை விட தூரத்திலிருந்து வேடிக்கை பார்ப்பவருக்குத்தான் அடுத்த நகர்வு தெளிவாக தெரியும். உங்கள் பிரச்சனையை உங்கள் கண்களால் பார்க்காமல் ஒரு மூன்றாவது நபரின் கண்களால் பார்த்தால் எப்படி இருக்கும்? அதுதான் தேர்ட் பர்சன் பெர்ஸ்பெக்டிவ். சாணக்கியர் ஒரு சாம்ராஜ்யத்தை வீழ்த்த பயன்படுத்திய அதே தந்திரத்தை உங்கள் வாழ்க்கையை உயர்த்த பயன்படுத்த தயாரா? வாழ்க்கை என்பது உணர்ச்சிகளாலான ஒரு வலை. அந்த வலைக்குள் நாம் இருக்கும் வரை நம்மால் உண்மையை உணர முடியாது. ஒரு பிரச்சனையில் நாம் சிக்கி இருக்கும்போது நம்முடைய ஈகோ, பயம் மற்றும் ஆசைகள் நம் அறிவை மறைத்துவிடும். உளவியல் ரீதியாக பார்த்தால் இதை செல்ஃப் இம்மர்ஷன் என்று அழைக்கிறார்கள். இதில் நீங்கள் உங்கள் உணர்ச்சிகளோடு ஐக்கியமாகி விடுகிறீர்கள். ஆனால் அந்த சூழ்நிலையிலிருந்து சற்று விலகி நின்று உங்களை நீங்களே ஒரு அந்நியனைப் போல பார்க்கத் தொடங்கினால் அங்கே ஒரு மிகப்பெரிய மாற்றம் நடக்கும். சாணக்கியர் கூறுகிறார், ஒரு அரசன் தன் நாட்டை பற்றி சிந்திக்கும்போது அவன் ஒரு ஆட்சியாளனாக மட்டுமல்லாமல் ஒரு சாதாரண குடிமகனாகவும் ஒரு எதிரியாகவும் மாறி சிந்திக்க வேண்டும். இதுதான் விலகி நின்று பார்க்கும் கலை. உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய சிக்கல் வரும்போது எனக்கு எப்படி இப்படி நடக்கிறது என்று கேட்பதை நிறுத்திவிட்டு அவனுக்கு ஏன் இப்படி நடக்கிறது, அவன் இப்போது என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு மூன்றாவது நபராக உங்களை நீங்களே கேள்வி கேட்டுக்கொள்ளுங்கள். இப்படி செய்யும்போது உங்கள் மூளையில் உள்ள எமிக்டலா தரும் அழுத்தம் குறைந்து தெளிவான சிந்தனை பிறக்கும். நவீன உளவியலில் இதை செல்ஃப் டிஸ்டன்சிங் என்று அழைக்கிறார்கள். உங்களை நீங்களே பெயர் சொல்லி அழைத்துக் கொள்வது. உதாரணமாக, திவ்யதர்ஷினி, நீ ஏன் இப்போது கவலைப்படுகிறாய் என்று உங்களை நீங்களே கேள்வி கேட்டுக்கொள்வது உங்கள் மன அழுத்தத்தை 50% குறைக்கும் என்று ஆராய்ச்சிகள் கூறுகின்றன. சாணக்கியர் சந்திரகுப்தனுக்கு பயிற்சி அளித்தபோது அவனை ஒரு மாணவனாக பார்க்காமல் ஒரு சாம்ராஜ்யத்தின் எதிர்காலமாக பார்த்தார். அந்த தூரமே அவருக்கு சரியான முடிவுகளை எடுக்க உதவியது. நீங்கள் ஒரு முடிவை எடுக்கும்போது உங்கள் நண்பர் ஒருவருக்கு இதே பிரச்சனை இருந்தால் நீங்கள் அவருக்கு என்ன அறிவுரை சொல்வீர்கள் என்று யோசியுங்கள். நாம் மற்றவர்களுக்கு சொல்லும் ஆலோசனைகள் எப்போதும் அறிவுபூர்வமாக இருக்கும். ஆனால் நமக்காக எடுக்கும் முடிவுகள் உணர்ச்சி பூர்வமாக இருக்கும். இந்த இடைவெளியை உடைப்பதுதான் வெற்றியின் ரகசியம். விலகி நின்று பார்க்கும்போது உங்கள் தோல்விகள் கூட உங்களுக்கு ஒரு பாடமாக தெரியும். அவை உங்களை காயப்படுத்தாது. சாணக்கியரின் தந்திரப்படி ஒரு வீரன் போர்க்களத்தில் இருக்கும்போது அவனது பார்வை குறுகியதாக இருக்கும். ஆனால் ஒரு தளபதியின் பார்வை பறந்து விரிந்ததாக இருக்க வேண்டும். உங்கள் வாழ்க்கையின் தளபதி நீங்கள்தான். உங்கள் பிரச்சனைகளை ஒரு திரையில் ஓடும் திரைப்படத்தைப் போல பார்க்க பழகுங்கள். அந்த திரைப்படத்தில் நீங்கள் ஒரு நடிகர் மட்டுமே. அந்த நடிகருக்கு பிரச்சனை வரும்போது இயக்குனராக இருந்து நீங்கள் என்ன தீர்வு சொல்வீர்கள்? இந்த மனநிலை உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிகாரத்தை தரும். உங்களை யாராவது அவமானப்படுத்தினால் அல்லது உங்கள் தொழில் நஷ்டமடைந்தால் அந்த உணர்ச்சியில் மூழ்கிவிடாமல் இந்த சம்பவம் அந்த நபரை எப்படி செதுக்குகிறது என்று ஒரு பார்வையாளராக பாருங்கள். இது உங்களை ஒரு ஸ்டோயிக்காக மாற்றும். எதற்கும் கலங்காத மன உறுதி உங்களுக்கு கிடைக்கும். சாணக்கியர் ஒருமுறை சொன்னார், அமைதியாக இருப்பவனே அதிகாரம் படைத்தவன். அந்த அமைதி விலகி நின்று பார்ப்பதாலேயே கிடைக்கிறது. மேலும் இந்த தந்திரம் உங்கள் உறவுகளை மேம்படுத்த உதவும். ஒரு விவாதத்தின் போது உங்கள் பக்கத்து நியாயத்தை மட்டும் பார்க்காமல் அந்த அறையின் மூலையிலிருந்து இருவரையும் பார்க்கும் ஒரு மூன்றாவது நபரின் பார்வையில் இருந்து பாருங்கள். அப்போது உங்கள் பிடிவாதம் தளர்ந்து உண்மை புலப்படும். சாணக்கியர் தன் எதிரிகளின் பலத்தை மதிப்பிடும்போது அவர்கள் தன்னை எப்படி பார்ப்பார்கள் என்பதையும் கணக்கில் கொள்வார். இது ஒரு மிரர் எஃபெக்ட் போன்றது. உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு முக்கிய முடிவிலும் 10 ஆண்டுகள் கழித்து நான் இந்த பிரச்சனையை எப்படி பார்ப்பேன் என்று காலத்தாலும் விலகி நின்று பாருங்கள். இப்போது மலையளவு தெரியும் பிரச்சனை அப்போது கடுகளவு கூட இருக்காது. தூரம் அதிகரிக்க அதிகரிக்க காட்சியின் தெளிவு கூடும். இறுதியாக, விலகி நின்று பார்த்தல் என்பது உங்களை நீங்களே ஆழக் கற்றுக்கொள்ளும் கலை. இது உங்களை உங்கள் உணர்ச்சிகளின் அடிமையாக இல்லாமல் உங்கள் விதியின் எஜமானராக மாற்றும். சாணக்கியரின் இந்த வாழ்க்கை தத்துவத்தை உங்கள் இரத்தத்தில் ஏற்றிக்கொள்ளுங்கள். எப்போதெல்லாம் நீங்கள் குழம்படைகிறீர்களோ அப்போதெல்லாம் உங்கள் ஆன்மாவை உங்கள் உடலிலிருந்து வெளியேற்றி அந்த சூழ்நிலையை மேலிருந்து பாருங்கள். அங்கே உங்களுக்கு பாதைகள் தெரியும், தீர்வுகள் மின்னும். ஒரு சிகரத்தின் உச்சியை அடைய வேண்டுமானால் அந்த சிகரத்தின் அடியில் நின்று அண்ணாந்து பார்ப்பதை விட மேகங்களுக்கு மேலே சென்று அந்த சிகரத்தை பார்ப்பதே சிறந்தது. உங்கள் பார்வை விசாலமாக இருக்கட்டும், உங்கள் முடிவுகள் உறுதியாக இருக்கட்டும். சாணக்கியரின் வாரிசாக விலகி நின்று வெற்றி பாதையை உருவாக்குங்கள். உலகம் உங்களை பார்த்து வியக்கும். ஒரு பெரிய மலையை நகர்த்த வேண்டும் என்று நினைத்தால் உங்கள் மூளை இப்போதே சோர்வடைந்துவிடும். ஆனால் ஒரு நாளைக்கு ஒரே ஒரு கல்லை மட்டும் நகர்த்த வேண்டும் என்று சொன்னால்
ஆம், பிரம்மாண்டமான வெற்றிகள் என்பது ஒரே நாளில் எடுக்கப்படும் முடிவுகள் அல்ல, அவை தினசரி நீங்கள் எடுக்கும் சிறு படிகளின் ஒட்டுமொத்த தொகுப்பு. சாணக்கியர் ஒரு சாம்ராஜ்யத்தை வீழ்த்தியது ஒரே போரில் அல்ல, ஒவ்வொரு சிற்றரசையும் மெல்ல மெல்ல வளைத்த சிறு வியூகங்களால் மட்டுமே. உங்கள் வாழ்க்கையை மாற்ற ஒரு பெரிய முடிவு தேவையில்லை, 1000 சிறு முடிவுகள் போதும். வாழ்க்கையில் பலரும் பெரிய இலக்குகளை நிர்ணயிப்பதில் வல்லவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் அந்த இலக்கை அடையத் தொடங்கும் போதுதான் பயந்து பின்வாங்குகிறார்கள். உளவியல் ரீதியாக பார்த்தால் நம் மூளை பெரிய மாற்றங்களை ஒரு ஆபத்தாகவே கருதுகிறது. நீங்கள் நான் இன்று முதல் 1 மணி நேரம் உடற்பயிற்சி செய்வேன் என்று பெரிய முடிவை எடுக்கும்போது உங்கள் மூளை அதை எதிர்க்கத் தொடங்கும். ஆனால் நான் இன்று ஒரே 1 நிமிடம் மட்டும் நடப்பேன் என்று ஒரு மைக்ரோ டிசிஷன் எடுக்கும்போது உங்கள் மூளைக்கு அது ஒரு சுமையாக தெரிவதில்லை. சாணக்கியர் கூறுகிறார், சிறிய துளிகளே குடத்தை நிரப்புகின்றன. அதுபோலவே சிறிய செயல்களே ஒருவனை பெரும் அறிஞனாகவும் செல்வந்தனாகவும் மாற்றுகின்றன. இந்த தத்துவத்தின் பின்னணியில் காக்னிட்டிவ் ஈஸ் என்ற உளவியல் ரகசியம் இருக்கிறது. ஒரு செயலை செய்வது எளிதாக தோன்றும்போது நம்முடைய ஆழ்மனம் அதை தடையின்றி செய்யும். நீங்கள் ஒரு பெரிய புத்தகத்தை எழுத விரும்பினால் புத்தகத்தை பற்றி யோசிக்காதீர்கள். இன்று 1 வரி மட்டும் எழுதுங்கள். அந்த 1 வரிதான் அடுத்த வரிக்கு உங்களை இட்டுச் செல்லும். சாணக்கியர் சந்திரகுப்தனுக்கு போர்க்கலையை கற்பித்தபோது முதல் நாளிலேயே ஒரு யானையை எதிர்க்க தள்ளவில்லை. முதலில் ஒரு சிறிய குச்சியை கொண்டு குறிவைக்க கற்றுக் கொடுத்தார். அந்த சிறு வெற்றி தரும் டோபமைன் எனும் மகிழ்ச்சி ஹார்மோன் அடுத்த பெரிய அடியை எடுத்து வைக்க உங்களுக்கு தன்னம்பிக்கையை தரும். நவீன உளவியலில் இதை தி அட்டாமிக் ஹேபிட்ஸ் என்று அழைக்கிறார்கள். நீங்கள் ஒவ்வொரு நாளும் 1% மட்டும் மேம்படுத்தினால் ஒரு வருட முடிவில் நீங்கள் 37 மடங்கு முன்னேறியிருப்பீர்கள். சிறு படிகள் எடுக்கும்போது தோல்விக்கான வாய்ப்புகள் மிக குறைவு. ஒருவேளை தோல்வி ஏற்பட்டாலும் அது உங்களை நிலைகுலையச் செய்யாது. சாணக்கியர் ஒரு ராஜதந்திரியாக எதிரியின் கோட்டைச் சுவரை ஒரே அடியில் தகர்க்க முயலமாட்டார். அந்த சுவரில் இருக்கும் ஒரு சிறு ஓட்டையை தேடுவார். உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் தடைகளை உடைக்க ஒரு பெரிய சுத்தியல் தேவையில்லை, ஒரு சிறு ஊசி போதும். இன்று நான் ஒரு சிகரெட்டை குறைப்பேன், இன்று நான் ஒரு 5 நிமிடம் அதிகம் படிப்பேன் போன்ற முடிவுகள்தான் உங்கள் விதியை மாற்றப் போகின்றன. பெரிய முடிவுகள் எப்போதும் மன அழுத்தத்தை தரும், ஆனால் சிறு முடிவுகள் உங்களுக்கு கட்டுப்பாட்டு உணர்வை தரும். உங்கள் வாழ்க்கையின் கடிவாளம் உங்கள் கையில் இருப்பதை நீங்கள் உணரும்போது பயம் தானாகவே விலகிவிடும். சாணக்கியரின் தந்திரப்படி வெற்றி என்பது ஒரு பயணம், அது ஓட்டப்பந்தயம் அல்ல. நீங்கள் எவ்வளவு வேகமாக ஓடுகிறீர்கள் என்பது முக்கியமல்ல, நீங்கள் சரியான திசையில் ஒவ்வொரு அடியாக எடுத்து வைக்கிறீர்களா என்பதுதான் முக்கியம். பலர் ஆரம்பத்தில் வேகமாக ஓடிவிட்டு பாதியிலேயே களைத்து போய்விடுகிறார்கள். ஆனால் சிறு படிகள் எடுத்து வைப்பவன் மெதுவாக சென்றாலும் இலக்கை நிச்சயமடைவான். உங்கள் மூளைக்கு வெற்றி என்ற போதையை சிறு படிகள் மூலமாக ஊட்டுங்கள். ஒவ்வொரு முறை நீங்கள் எடுத்த ஒரு சிறு முடிவை செய்து முடிக்கும்போது உங்கள் மூளை என்னால் முடியும் என்று நம்பத் தொடங்கும். இந்த நம்பிக்கைதான் பின்னாளில் இமயமலையை தூக்கும் வலிமையை உங்களுக்கு தரும். சாணக்கியர் ஒருமுறை சொன்னார், அறிவுள்ளவன் ஒரு காரியத்தை செய்வதற்கு முன் அதை சிறு பகுதிகளாக பிரித்துக் கொள்கிறான். இதுதான் சங்கிங் எனப்படும் உளவியல் தந்திரம். மேலும் சிறு படிகள் எடுப்பது உங்கள் வில் பவர் எனப்படும் மன உறுதியை சேமிக்க உதவும். நம்மிடம் இருக்கும் மன உறுதி ஒரு பேட்டரி போன்றது. அது தீர்ந்துவிட்டால் நாம் சோம்பேறியாகி விடுவோம். பெரிய முடிவுகள் இந்த பேட்டரியை சீக்கிரம் காலி செய்துவிடும். ஆனால் சிறு முடிவுகள் அந்த பேட்டரியை பதனமாக பயன்படுத்த உதவும். சாணக்கியர் தன் எதிரிகளை வீழ்த்தும்போது அவர்களின் வலிமையை சிறிது சிறிதாகவே குறைப்பார். இறுதியில் அவர்கள் பலவீனமடையும் போது ஒரே அடியில் வீழ்த்துவார். உங்கள் சோம்பேறித்தனத்தையும் கெட்ட பழக்கங்களையும் வீழ்த்த நீங்கள் இதே தந்திரத்தை கையாள வேண்டும். இன்று நீங்கள் எடுக்கும் ஒரு சிறு முடிவு உங்கள் வம்சத்தின் தலைவிதியையே மாற்றக்கூடும். தூரத்தில் இருக்கும் இலக்கை பார்த்து மலைக்காதீர்கள், உங்கள் காலடியில் இருக்கும் முதல் அடியை பாருங்கள். இறுதியாக சிறு படிகள் என்பது உங்கள் மீது நீங்கள் வைக்கும் நம்பிக்கை. நான் எதையும் பாதியில் விடமாட்டேன் என்ற உறுதியை சிறு செயல்கள் மூலமாக நிலைநாட்டுங்கள். சாணக்கியரின் இந்த வாழ்க்கை பாடத்தை சரியாக புரிந்து கொண்டால் உங்களுக்கு எதுவுமே கடினமாக தோன்றாது. உலகம் உங்களை பார்த்து இவன் மெதுவாக செல்கிறான் என்று சொல்லலாம். ஆனால் நீங்கள் ஒவ்வொரு அடியிலும் ஒரு சாம்ராஜ்யத்தை கட்டிக்கொண்டிருப்பீர்கள். அந்த அஸ்திவாரம் யாராலும் அசைக்க முடியாத அளவுக்கு வலிமையானதாக இருக்கும். சாணக்கியரின் வாரிசாக இப்போதே ஒரு சிறு முடிவை எடுங்கள். அந்த முடிவை இன்றே நிறைவேற்றுங்கள். வெற்றி என்பது உங்கள் வீட்டு வாசலில் வந்து நிற்கும் வரை ஓயாதீர்கள். சிறு படிகளே உங்கள் சரித்திரத்தின் தொடக்கம்.
உலகமே உங்கள் காலடியில் விழுந்தாலும் உங்கள் மனசாட்சி உங்களை உற்று பார்த்து நீ செய்தது தவறு என்று சொன்னால் அந்த வெற்றியால் என்ன பயன்? பணமும் புகழும் வந்த பின்னும் பல கோடீஸ்வரர்கள் நிம்மதியின்றி தவிப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் எடுத்த முடிவுகள் அவர்களின் மதிப்புகளோடு ஒத்துப்போகவில்லை. சாணக்கியர் வெறும் அதிகாரத்திற்காக மட்டும் போராடவில்லை, அவர் தர்மம் என்ற அறநெறியை நிலைநாட்டவே போராடினார். உங்கள் முடிவுகள் உங்கள் கொள்கைகளோடு ஒத்துப்போகிறதா அல்லது உங்களை நீங்களே ஏமாற்றிக் கொள்கிறீர்களா? வாழ்க்கை என்பது ஒரு நீண்ட பயணம். அதில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள்தான் அந்த பயணத்தின் பாதையை தீர்மானிக்கின்றன. ஆனால் அந்த பாதை உங்கள் இதயத்திற்கு நெருக்கமானதாக இல்லை என்றால் நீங்கள் சேருமிடம் சொர்க்கமாக இருந்தாலும் அது உங்களுக்கு நரகமாகவே தோன்றும். உளவியல் ரீதியாக பார்த்தால் இதை காக்னிட்டிவ் டிசனன்ஸ் என்று அழைப்பார்கள். அதாவது உங்கள் ஆழ்மனதில் இருக்கும் நம்பிக்கைகளுக்கும் நீங்கள் செய்யும் செயல்களுக்கும் இடையே முரண்பாடு ஏற்படும்போது உங்கள் மூளை ஒருவிதமான கடுமையான அழுத்தத்தை அனுபவிக்கும். சாணக்கியர் கூறுகிறார், தன் கொள்கைகளை விற்று பிழைப்பவன் உயிரோடு இருக்கும்போதே பிணம் போன்றவன். நீங்கள் ஒரு முடிவை எடுக்கும்போது அது உங்களுக்கு பணத்தை தரலாம், ஆனால் உங்கள் நேர்மையை சிதைக்கிறது என்றால் அந்த பணத்தால் வரும் மகிழ்ச்சி சில நாட்களுக்கு கூட நீடிக்காது. உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள், இந்த முடிவால் நான் கண்ணாடி முன்னால் நேருக்கு நேராக நிற்க முடியுமா? இந்த ஒரு கேள்வி உங்கள் வாழ்க்கையின் திசையை மாற்றிவிடும். உங்கள் மதிப்புகள் என்பவை ஒரு கட்டிடத்தின் அஸ்திவாரம் போன்றவை. அஸ்திவாரம் பலவீனமாக இருந்தால் அதன் மேல் கட்டப்படும் எந்த மாளிகையும் ஒரு நாள் சரிந்துதான் போகும். சாணக்கியர் சந்திரகுப்தனை ஒரு மன்னனாக உருவாக்கியபோது அவனுக்கு போர்க்கலையை விடவும் அறநெறிகளையே அதிகம் போதித்தார். ஒரு மன்னன் தன் குடிமக்களின் நலனை தன் உயிரை விட மேலாக மதிக்க வேண்டும் என்ற மதிப்பை அவர் விதைத்தார். அந்த மதிப்புதான் சந்திரகுப்தனை ஒரு மாபெரும் சக்கரவர்த்தியாக மாற்றியது. உங்கள் வாழ்க்கையிலும் நீங்கள் ஒரு தொழிலை தொடங்கினாலோ அல்லது ஒரு உறவில் இணைந்தாலோ உங்கள் அடிப்படை மதிப்புகள் அங்கே மதிக்கப்படுகிறதா என்று பாருங்கள். உதாரணமாக, நேர்மை உங்கள் மதிப்பு என்றால் குறுக்கு வழியில் வரும் லாபம் உங்களுக்கு தேவையில்லை என்று சொல்லும் துணிச்சல் உங்களுக்கு இருக்க வேண்டும். அந்த துணிச்சல் தான் உங்கள் ஆளுமையை உருவாக்கும். மக்கள் உங்கள் பணத்தை பார்த்து மதிப்பதை காட்டிலும் உங்கள் கொள்கைகளை பார்த்து வியக்க வேண்டும். உளவியலில் ஆத்தென்டிசிட்டி எனப்படும் உண்மைத்தன்மை கொண்டவர்கள்தான் நீண்ட கால அளவில் வெற்றியாளர்களாகவும் செல்வாக்கு மிக்கவர்களாகவும் இருக்கிறார்கள். மதிப்புகளுக்கு முன்னுரிமை கொடுப்பது என்பது ஆரம்பத்தில் கடினமாக தெரியலாம். பல வாய்ப்புகளை நீங்கள் இழக்க நேரிடலாம். ஆனால் சாணக்கியரின் தந்திரப்படி தவறான வழியில் வரும் வெற்றி என்பது ஒரு நச்சு மரத்தின் பழம் போன்றது. அது இனிப்பாக இருந்தாலும் உயிரை பறித்துவிடும். நீங்கள் உங்கள் மதிப்புகளுக்கு உண்மையாக இருக்கும்போது உங்கள் ஆழ்மனம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆற்றலை தரும். நான் சரியாகத்தான் செய்கிறேன் என்ற அந்த தெளிவு உங்களுக்கு தரும் தன்னம்பிக்கை இமயமலையை விட தெரியது. ஒரு முடிவை எடுக்கும்போது அது உங்கள் நீண்டகால நிம்மதியை பாதிக்கிறதா என்று பாருங்கள். தற்காலிக லாபத்திற்காக தன் ஆன்மாவை விற்பவன் எப்போதும் தலைவனாக முடியாது. சாணக்கியர் ஒருமுறை சொன்னார், அறநெறி தவறிய அரசனை விட ஒரு காட்டில் வாழும் வேடன் மேலானவன். உங்கள் ஒழுக்கமும் உங்கள் கொள்கைகளும் தான் உங்களை ஒரு சாமானியனிடமிருந்து பிரித்து காட்டும் அடையாளங்கள். நவீன உலகில் சமூக அழுத்தம் காரணமாக நாம் பல நேரங்களில் நம் மதிப்புகளை விட்டுக் கொடுக்கிறோம். மற்றவர்கள் செய்கிறார்கள் என்பதற்காக ஒரு தவறான செயலை செய்வது உங்களை ஒரு கூட்டத்தோடு கூட்டமாக மாற்றிவிடும். ஆனால் ஒரு வெற்றியாளன் கூட்டத்திலிருந்து விலகி நிற்க தயங்க மாட்டான். உங்கள் மதிப்புகள் தான் உங்கள் பிராண்ட். அந்த பிராண்டை எப்போதும் சிதைக்க அனுமதிக்காதீர்கள். உங்கள் முடிவுகளில் உங்கள் நேர்மை, அன்பு மற்றும் உழைப்பு வெளிப்பட வேண்டும். சாணக்கியரின் ராஜதந்திரங்கள் அனைத்தும் ஒரு பெரிய லட்சியத்திற்காகவே அமைக்கப்பட்டன. சுயநலமில்லாத லட்சியம்தான் ஒரு மனிதனை தெய்வமாக்கும். உங்கள் வாழ்க்கை பாதையில் எத்தனையோ சோதனைகள் வரும். ஆனால் உங்கள் மதிப்புகள் என்ற அந்த திசைகாட்டியை மட்டும் கையில் வைத்திருந்தால் நீங்கள் எங்கே சென்றாலும் வழிதவற மாட்டீர்கள். இறுதியாக, மதிப்புகளுடன் வாழும் வாழ்க்கைதான் ஒரு நிறைவான வாழ்க்கை. ஒவ்வொரு நாளும் தூங்கச் செல்லும்போது இன்று நான் என் கொள்கைகளுக்கு உண்மையாக இருந்தேனா என்று உங்களை நீங்களே பாராட்டிக் கொள்ளுங்கள். சாணக்கியரின் இந்த வாழ்க்கை பாடத்தை சரியாக புரிந்து கொண்டால் உங்களுக்கு வெற்றியும் புகழும் தானாக வந்து சேரும். உலகம் உங்களை ஒரு நேர்மையான மனிதனாக பார்க்கும்போது உங்கள் வார்த்தைகளுக்கு ஒரு மதிப்பு கிடைக்கும். அந்த மதிப்புதான் உங்கள் அதிகாரத்தின் ஊற்றுக்கண். உங்கள் ஆன்மாவை தொலைத்துவிட்டு அகிலத்தை வென்றாலும் அதில் அர்த்தமில்லை. சாணக்கியரின் வாரிசாக உங்கள் மதிப்புகளை உங்கள் உயிரைப் போல காத்து அதன் வழி நின்று வெற்றிகளை குவியுங்கள். உங்கள் நேர்மையே உங்கள் சரித்திரமாக மாறட்டும். உங்களிடம் ஒரு அபாரமான திறமை இருக்கலாம், உலகையே மாற்றக்கூடிய ஒரு யோசனை இருக்கலாம். ஆனால் அதை செய்து முடிக்க உங்களிடம் ஒரு காலக்கெடு, டெட்லைன் இல்லை என்றால் அந்த திறமை ஒரு குப்பையை விட மோசமானது என்பது உங்களுக்கு தெரியுமா?
ஒரு செயலை எப்போது முடிக்க வேண்டும் என்ற ஒரு எல்லையை நீங்கள் வகுக்காத வரை உங்கள் மூளை அதை ஒருபோதும் செய்யத் தொடங்காது. சாணக்கியர் ஒரு சாம்ராஜ்யத்தை வீழ்த்த பல ஆண்டுகள் காத்திருக்கவில்லை. ஒவ்வொரு நகர்விற்கும் ஒரு காலத்தை நிர்ணயித்தார். உங்கள் வாழ்க்கை கடிகாரம் ஓடிக்கொண்டிருக்கிறது. உங்கள் இலக்குகளுக்கு காலக்கெடு இருக்கிறதா? காலம் என்பது ஒருபோதும் நிற்காத ஒரு நதி. அதை அணை கட்டி திருப்பத் தெரிந்தவனே வெற்றியாளனாகிறான். மனித மூளை இயற்கையாகவே ஒரு வேலையை செய்யாமல் தள்ளிப்போடும் குணம் கொண்டது. ஒரு காரியத்தை செய்ய எவ்வளவு காலம் இருக்கிறதோ அவ்வளவு காலத்திற்கு அந்த வேலை விரிவடையும் என்று உளவியலில் பார்க்கின்சன்ஸ் லா கூறுகிறது. அதாவது, ஒரு வேலையை செய்ய உங்களுக்கு 1 வாரம் கால அவகாசம் இருந்தால் உங்கள் மூளை அந்த 1 வாரம் முழுவதும் அந்த வேலையை பற்றி யோசித்துக் கொண்டே இழுத்தடிக்கும். ஆனால் அதே வேலையை 2 மணி நேரத்தில் முடிக்க வேண்டும் என்று ஒரு காலக்கெடுவை நிர்ணயித்தால் உங்கள் கவனம் பல மடங்கு அதிகரித்து அந்த வேலையை சிறப்பாக முடிப்பீர்கள். சாணக்கியர் கூறுகிறார், நேரத்தை சரியாக பயன்படுத்தாதவன் தன் செல்வத்தையும் புகழையும் தன் கைகளாலேயே அழித்துக் கொள்கிறான். ஒரு முடிவை எடுப்பதற்கும் அதை செயல்படுத்துவதற்கும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை உங்களுக்கு நீங்களே தந்து பாருங்கள். அப்போது உங்கள் மூளையில் ஒரு உந்துதல் பிறக்கும். இந்த உந்துதல்தான் உங்கள் சோம்பேறித்தனத்தை உடைத்து உங்களை ஓட வைக்கும். காலக்கெடு என்பது உங்களை சித்தரவை செய்யும் கருவி அல்ல, அது உங்கள் திறமையை செதுக்கும் ஒரு சிற்பியின் உளி. சாணக்கியர் தன் ராஜதந்திரங்களில் ஒவ்வொன்றிற்கும் ஒரு கால வரம்பை வைத்திருந்தார். பகைவனை எப்போது வீழ்த்த வேண்டும், நண்பனை எப்போது சந்திக்க வேண்டும் என்ற காலக்கணக்கு அவரிடம் துல்லியமாக இருக்கும். அந்த துல்லியம்தான் அவரை ஒரு தோல்வியற்ற வீரராக மாற்றியது. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு பெரிய கனவை அடைவதற்கு பல ஆண்டுகளாகலாம். ஆனால் அந்த பெரிய கனவை அடைய இன்றைய நாளை நீங்கள் எப்படி பயன்படுத்துகிறீர்கள் என்பதுதான் முக்கியம். உளவியலில் கோல் கிரேடியன்ட் எஃபெக்ட் என்று ஒன்றுண்டு. அதாவது, ஒரு இலக்கின் முடிவை நாம் நெருங்க நம்முடைய வேகமும் ஆற்றலும் அதிகரிக்கும். காலக்கெடுவை நிர்ணயிக்கும் போது அந்த இலக்கின் முடிவு உங்கள் கண்முன்னே தெரியும். இது உங்களை நோக்கி இழுக்கும் ஒரு காந்தமாக செயல்படும். ஒருவேளை நான் இதை செய்ய தவறினால் என்ன நடக்கும் என்ற ஒரு சிறிய அழுத்தத்தை உங்களுக்குள் உருவாக்குங்கள். இந்த அழுத்தம் உங்கள் மூளையில் அட்ரினலின் சுரக்க செய்து சோர்வை விரட்டியடிக்கும். சாணக்கியரின் தந்திரப்படி காலம் என்பது ஒரு தெய்வம். அதை மதிப்பவனுக்கு மட்டுமே வெற்றி கிண்ணம் கிடைக்கும். காலக்கெடு நிர்ணயிப்பது உங்கள் முடிவெடுக்கும் திறனை மேம்படுத்தும். ஒரு விஷயத்தை பற்றி தேவையற்ற விவாதங்களை செய்வதை குறைத்து நேரடியாக செயலில் இறங்க இது உதவும். இன்னும் 1 மணி நேரத்தில் நான் ஒரு முடிவை எடுத்தே தீர வேண்டும் என்று நீங்கள் கட்டளையிடும்போது உங்கள் மூளை தேவையற்ற குப்பைகளை தவிர்த்துவிட்டு முக்கியமான விஷயங்களை மட்டும் கவனத்தில் கொள்ளும். சாணக்கியர் ஒருமுறை சொன்னார், அரசன் என்பவன் ஒருபோதும் முடிவெடுப்பதில் தாமதம் காட்டக்கூடாது. தாமதம் என்பது எதிரியின் பலத்தை அதிகரிக்கும். உங்கள் வாழ்க்கையின் எதிரியான தள்ளிப்போடுதல் என்ற அரக்கனை வீழ்த்த காலக்கெடுதான் சிறந்த ஆயுதம். காலத்தை கட்டுப்படுத்துபவன் தன் விதியை கட்டுப்படுத்துகிறான். உங்கள் கேலண்டரில் தேதிகளை குறித்த பின் அந்த தேதியை உங்கள் உயிராக மதியுங்கள். அந்த தேதி உங்களை கேள்வி கேட்கும்போது உங்களிடம் பதில் இருக்க வேண்டும். நவீன உலகில் வெற்றிகரமான மனிதர்கள் எல்லாரும் டைம் பிளாக்கிங் என்ற தந்திரத்தை பயன்படுத்துகிறார்கள். அதாவது, ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் ஒரு வேலையை ஒதுக்கி அதை ஒரு காலக்கெடுவிற்குள் முடிப்பது. சாணக்கியரின் வாழ்க்கை முறையை ஆராய்ந்து பார்த்தால் அவர் தன் தூக்கத்தை விட தன் கடமைகளுக்கே அதிக நேரம் ஒதுக்கினார் என்பது தெரியும். நேரம் என்பது இழந்தால் திரும்ப பெற முடியாத ஒரே செல்வம். உங்கள் முடிவுகளுக்கு ஒரு காலக்கெடு இல்லாத போது உங்கள் லட்சியம் ஒரு பகல் கனவாகவே முடிந்துவிடும். காலக்கெடு உங்களை ஒரு சிஸ்டமடைஸ்ட் மனிதனாக மாற்றும். உங்களை பற்றி உலகம் என்ன நினைக்கும் என்பதை விட நீங்கள் நிர்ணயித்த நேரத்திற்கு நீங்கள் உண்மையாக இருக்கிறீர்களா என்பதே முக்கியம். சாணக்கியரின் வாரிசாக நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு சிறு முடிவிற்கும் ஒரு இறுதி நேரத்தை இப்போதே நிர்ணயியுங்கள். இறுதியாக, காலக்கெடு என்பது உங்கள் வெற்றியின் இரகசிய குறியீடு. அது உங்களை ஒரு சாதாரண மனிதனிடமிருந்து பிரித்து ஒரு சாதனையாளராக காட்டும். இப்போதே இல்லையென்றால் எப்போதும் இல்லை என்ற மனநிலை உங்களுக்குள் இருக்க வேண்டும். சாணக்கியரின் இந்த வாழ்க்கை பாடம் உங்கள் இரத்தத்தில் ஊறியிருந்தால் நீங்கள் எங்கே சென்றாலும் வெற்றி உங்களுக்குத்தான். காலம் உங்கள் பக்கம் இருக்கும் வரை உங்கள் உழைப்பு வீண் போகாது. ஒவ்வொரு வினாடியையும் ஒரு வைரத்தை போல பாதுகாத்து செலவு செய்யுங்கள். உங்கள் கனவுகள் நனவாக துடிக்கின்றன. அவற்றுக்கு காலக்கெடு என்ற உயிர் சக்தியை கொடுங்கள். உலகம் உங்கள் வேகத்தை பார்த்து வியக்கட்டும். வாழ்க்கையில் ஒரே ஒரு திட்டத்தை மட்டும் நம்பி களத்தில் இறங்குபவர் ஒரு வீரராக இருக்கலாம். ஆனால் அவர் ஒருபோதும் சிறந்த ராஜதந்திரியாக முடியாது. ஒருவேளை நீங்கள் நினைத்தது நடக்கவில்லை என்றால் அடுத்த வினாடி நீங்கள் என்ன செய்வீர்கள்? தோற்றுவிட்டால் அவ்வளவுதான் என்று நினைப்பவன் அங்கேயே அழிகிறான். ஆனால் பிளான் பி வைத்திருப்பவன் விழுந்த வேகத்தில் மீண்டும் எழுந்து ஓடுகிறான்.
சாணக்கியர் ஒருபோதும் ஒரு திட்டத்தோடு போர்க்களம் புகுந்தது கிடையாது. எதிரி எந்த திசையில் ஆக்கினாலும் அதை முறியடிக்க அவரிடம் எப்போதும் ஒரு ரகசிய திட்டம் இருக்கும். உங்கள் வெற்றியை உறுதி செய்ய உங்களிடம் ஒரு மாற்று திட்டம் இருக்கிறதா? வாழ்க்கை என்பது ஒரு நிச்சயமற்ற விளையாட்டு. இங்கே சூழ்நிலைகள் ஒரு நொடியில் மாறக்கூடும். நீங்கள் எவ்வளவுதான் திட்டமிட்டாலும் சில நேரங்களில் விதி உங்கள் கணக்குகளை தலைகீழாக மாற்றும். உளவியல் ரீதியாக பார்த்தால் ஒரு மாற்று திட்டத்தை வைத்திருப்பது உங்கள் மூளைக்கு ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு உணர்வை வழங்குகிறது. நம்முடைய ஆழ்மனம் எப்போதுமே இழப்பு குறித்து அதிக பயம் கொண்டது. அந்த பயம் இருக்கும் வரை உங்களால் முழு திறமையுடன் செயல்பட முடியாது. ஆனால் ஒருவேளை இது தோல்வியடைந்தால் என்னிடம் இன்னொரு வழி இருக்கிறது என்ற எண்ணம் வரும்போது அந்த பயம் மறைந்து தன்னம்பிக்கை பிறக்கிறது. சாணக்கியர் கூறுகிறார், அறிவுள்ளவன் எப்போதும் இரு கண்களால் பார்க்கிறான். ஒரு கண் தற்போதைய பாதையையும் மற்றொரு கண் மாற்று பாதையையும் கவனிக்க வேண்டும். இது கோயத்தனமல்ல, இதுதான் உண்மையான தொலைநோக்கு பார்வை. ஒரு பெரிய முதலீடு செய்யும் போதோ அல்லது ஒரு புதிய தொழிலை தொடங்கும் போதோ உங்கள் மொத்த முதலீடையும் ஒரே இடத்தில் வைக்காதீர்கள். ஒரு கதவு மூடப்பட்டால் உங்கள் திறமையை பயன்படுத்த இன்னொரு ஜன்னலையாவது திறந்து வைத்திருங்கள். இது உங்கள் அமைதியை காக்கும் ஒரு கேடயம். சாணக்கியர் தன் ராஜதந்திரங்களில் தண்டம் தோல்வியுற்றால் பேதம் அல்லது தானம் போன்ற மாற்று வழிகளை எப்போதும் கைவசம் வைத்திருப்பார். எதிரியை வீழ்த்த ஒரு வழி போதாது என்றால் அடுத்த 10வது வழி வரை அவர் சிந்தித்து வைத்திருப்பார். இந்த தயாரிப்புதான் அவருக்கு ஒரு இரும்பு மனிதன் என்ற பிம்பத்தை அளித்தது. உளவியலில் ஆப்ஷன் ஸ்ட்ரெஸ் என்று ஒரு விஷயம் உண்டு. ஆனால் முறையான ஒரு மாற்று திட்டம் அந்த அழுத்தத்தை குறைக்கும். நீங்கள் ஒரு நேர்காணலுக்கு செல்கிறீர்கள் என்றால் அந்த வேலை கிடைக்காவிட்டால் அடுத்து எந்த நிறுவனத்திற்கு செல்லலாம் என்ற தெளிவு உங்களிடம் இருக்க வேண்டும். அந்த தெளிவு இருக்கும்போது அந்த நேர்காணலில் நீங்கள் பயமின்றி இயல்பாக பேசுவீர்கள். அந்த துணிச்சலே உங்களுக்கு அந்த வேலையை பெற்றுத்தரும். மாற்று திட்டம் என்பது தோல்வியை ஒப்புக்கொள்வதல்ல, அது தோல்வியையே ஒரு தடையாகவே மதிக்காமல் கடந்து செல்வது. சாணக்கியரின் தந்திரப்படி ஒரு வீரன் ஆயுதத்தை இழந்தாலும் தன் நகங்களால் போரிடத் தெரிந்திருக்க வேண்டும். அந்த நகங்கள்தான் உங்கள் பிளான் பி. மாற்று திட்டம் வைத்திருப்பவர்கள் ஒருபோதும் ஆங்ஸைட்டி அல்லது பதற்றத்திற்கு ஆளாவதில்லை. அவர்கள் எப்போதுமே ஒரு கண்ட்ரோல் உணர்வை அனுபவிக்கிறார்கள். என்ன நடந்தாலும் என்னால் சமாளிக்க முடியும் என்ற அந்த ஒரு மனநிலை உங்கள் ஆளுமையை மிக வலிமையானதாக மாற்றும். சாணக்கியர் ஒருமுறை சொன்னார், அரசன் என்பவன் ஒருபோதும் தன் கடைசி அம்பு தீரும் வரை காத்திருக்கக்கூடாது. அதற்கு முன்பே அடுத்த அம்பை தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும். உங்கள் வாழ்க்கையிலும் உங்கள் பொருளாதாரம், உறவுகள் மற்றும் ஆரோக்கியம் என அனைத்து தளங்களிலும் ஒரு மாற்று திட்டம் இருக்கட்டும். இது உங்களை ஒரு ஃப்ராஜைல், அதாவது உடையக்கூடிய மனிதனாக அல்லாமல் ஆன்டி ஃப்ராஜைல், அதாவது அழுத்தம் வரும்போது இன்னும் வலிமையடையும் மனிதனாக மாற்றும். துன்பங்கள் உங்களை நோக்கி வரும்போது நீங்கள் ஒரு பாறையைப் போல உறுதியாக நிற்பீர்கள். நவீன உலகில் பல வெற்றிகரமான நிறுவனங்கள் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் என்ற பெயரில் இந்த மாற்று திட்டத்தையே பின்பற்றுகிறது. ஒரு மென்பொருள் செயல்படவில்லை என்றால் அதன் மாற்று வடிவம் இரடியாக செயல்படத் தொடங்கும். உங்கள் வாழ்க்கையும் ஒரு மென்பொருள் போலத்தான். பிழைகள் வருவது இயற்கை. ஆனால் அந்த பிழைகளால் உங்கள் வாழ்க்கை முடங்கிவிடக்கூடாது. சாணக்கியரின் வாழ்க்கை முறையை ஆராய்ந்தால் அவர் எப்போதும் உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுக்க மாட்டார். எல்லா சூழ்நிலைகளுக்கும் ஏற்றவாறு தன்னை மாற்றிக்கொள்ளும் நெகிழ்வுத்தன்மை அவரிடம் இருந்தது. அந்த நெகிழ்வுத்தன்மைதான் அவரை இன்றும் ஒரு பாடப்புத்தகமாக வைத்திருக்கிறது. உங்கள் முடிவுகளில் பிடிவாதம் இருக்கட்டும், ஆனால் அந்த முடிவை அடையும் பாதையில் நெகிழ்வுத்தன்மை இருக்கட்டும். இறுதியாக, மாற்று திட்டம் என்பது உங்கள் கனவுகளின் மீதான கூடுதல் உறுதிப்பாடு. நான் இந்த இலக்கை அடைந்தே தீருவேன், ஒரு வழி அடைபட்டால் இன்னொரு வழியில் செல்வேன் என்பதே அதன் சாராம்சம். சாணக்கியரின் இந்த வாழ்க்கை பாடம் உங்கள் இரத்தத்தில் ஊறியிருந்தால் வீழ்ச்சி என்பது உங்களுக்கு ஒரு கசப்பான மருந்தாக தெரியாது. அது ஒரு புதிய வாய்ப்பாகவே தெரியும். எல்லாம் முடிந்துவிட்டது என்று மற்றவர்கள் அழும்போது இப்பதான் என் அடுத்த ஆட்டம் ஆரம்பம் என்று சொல்லும் அந்த பிளான் பி மன்னனாக நீங்கள் மாற வேண்டும். உங்கள் தன்னம்பிக்கை உங்கள் முடிவுகளில் ஒலிக்கட்டும். சாணக்கியரின் வாரிசாக நீங்கள் எதற்கும் அஞ்சாமல் முன்னேறுங்கள். உலகம் உங்கள் பின்னால் வரும். நீங்கள் ஏற்கனவே நிறைய நேரத்தையும் பணத்தையும் செலவழித்து விட்டீர்கள் என்பதற்காகவே ஒரு தவறான பாதையில் இன்னும் தொடர்ந்து பயணம் செய்து கொண்டிருக்கிறீர்களா? இவ்வளவு தூரம் வந்துவிட்டோம், இனி எப்படி திரும்புவது என்ற எண்ணம் உங்கள் வாழ்க்கையை ஒரு சுடுகாடாக மாற்றிக் கொண்டிருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியுமா? நவீன உளவியல் இதை சங்க் காஸ்ட் ஃபாலசி என்கிறது.
ஆனால் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே சாணக்கியர் சொன்னார், விஷம் என்று தெரிந்த பிறகு அந்த மரத்திற்கு நீர் ஊற்றுவது முட்டாள்தனம். உங்கள் கடந்த கால இழப்புகள் உங்களை எதிர்காலத்தை நோக்கி நகரவிடாமல் தடுக்கிறதா? வாழ்க்கை என்பது லாப நஷ்டங்கள் நிறைந்த ஒரு வணிகம் போன்றது. ஆனால் இங்கே பலரும் தாங்கள் செய்த நஷ்டங்களையே கட்டிக்கொண்டு அழுது கொண்டிருக்கிறார்கள். உளவியல் ரீதியாக பார்த்தால் மனித மனம் இழப்பு தவிர்ப்பு என்ற பிடியில் சிக்கியுள்ளது. நாம் ஒரு விஷயத்திற்காக அதிக உழைப்பையோ அல்லது பணத்தையோ கொடுத்துவிட்டால் அது பலன் தராது என்று தெரிந்தாலும் அதை விட மனம் வராது. இது ஒரு வகையான மன அழுத்தம் தரும் முரண்பாடு. சாணக்கியர் கூறுகிறார், ஒரு கப்பல் மூழ்கப் போகிறது என்று தெரிந்தால் அதிலிருக்கும் பொருட்களை காப்பாற்ற முயற்சிப்பதை விட உயிரை காப்பாற்றிக் கொண்டு வெளியேறுவதே புத்திசாலித்தனம். ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? நான் இந்த உறவுக்காக 5 வருடங்களை செலவழித்து விட்டேன், இப்போது எப்படி பிரிவது? அல்லது இந்த தொழிலில் 10 லட்சத்தை இழந்து விட்டேன், இன்னும் கொஞ்சம் போட்டால் மீட்டு விடலாம் என்று நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்கிறோம். நீங்கள் ஏற்கனவே இழந்தது சங்க் காஸ்ட், அதாவது மூழ்கிய செலவு. அது ஒருபோதும் திரும்பி வராது. ஆனால் அந்த நஷ்டத்திற்காக உங்கள் வருங்காலத்தை அடகு வைப்பதுதான் மிகப்பெரிய முட்டாள்தனம். சாணக்கியர் ஒரு ராஜதந்திரியாக ஒரு வியூகம் பலந்தராது என்று உணர்ந்த அடுத்த வினாடியே அதை மாற்றிவிடுவார். அவரிடம் இவ்வளவு நேரம் யோசித்து விட்டோமே என்ற தயக்கம் ஒருபோதும் இருக்காது. நம்முடைய மூளை எப்போதும் முதலீடு செய்த இடத்திலேயே சுற்றி கொண்டிருக்கும். ஆனால் புத்திசாலித்தனம் என்பது எதிர்கால பலனை மட்டுமே பார்ப்பது. நீங்கள் ஒரு படத்தை திரையரங்கில் பார்க்கிறீர்கள், முதல் அரை மணி நேரத்திலேயே அந்த படம் குப்பை என்று தெரிந்துவிட்டது. இப்போது உங்களுக்கு 2 வழிகள் உள்ளன. ஒன்று, ஏற்கனவே கொடுத்த பணத்திற்காக தலைவலி வந்தாலும் பரவாயில்லை என்று மீதி 2 மணி நேரத்தையும் வீணாக்குவது. 2, கொடுத்த பணம் போனால் போகட்டும் என்று எழுந்து வந்து உங்கள் நேரத்தை சரியாக பயன்படுத்துவது. இதில் 2வது வழியை தேர்ந்தெடுப்பவனே சாணக்கியன். சாணக்கியர் ஒரு முறை சொன்னார், அறிவுள்ளவன் கசப்பான உண்மையை உடனே ஏற்றுக்கொள்வான், ஆனால் முட்டாள் இனிப்பான பொய்யையே நம்பிக்கொண்டிருப்பான். கடந்த கால இழப்புகள் என்பவை நீங்கள் கற்றுக்கொண்ட பாடத்திற்கான கட்டணம், டியூஷன் ஃபீ. அந்த கட்டணத்தை செலுத்திவிட்டீர்கள். இப்போது பாடத்தை கற்றுக்கொண்டு அடுத்த கட்டத்திற்கு நகருங்கள். அந்த பாடத்திலேயே அமர்ந்து அழுவது உங்கள் நேரத்தை சாம்பலாக்கும். சாணக்கியரின் தந்திரப்படி ஒரு போர் வீரன் காயமடைந்தால் அந்த உறுப்பை துண்டிக்க வேண்டியிருந்தால் தயங்க மாட்டான். ஏனெனில் மொத்த உடலும் அழுகிவிடக்கூடாது என்பதில் அவன் தெளிவாக இருப்பான். உங்கள் வாழ்க்கையிலும் சில பழக்கங்கள், சில மனிதர்கள், சில முதலீடுகள் உங்கள் வளர்ச்சியை தடுக்கலாம். அவற்றிற்காக நீங்கள் செலவழித்த காலத்தை கணக்கிடாதீர்கள். இன்று நான் 0லிருந்து தொடங்கினால் இந்த தேர்வை செய்வேனா என்று உங்களை கேளுங்கள். பதில் இல்லை என்றால் இப்போதே அதை விட்டுவிடுங்கள். உளவியலில் இதை ஜீரோ பேஸ்ட் திங்கிங் என்று அழைப்பார்கள். இது உங்கள் மனப்பாரத்தை குறைக்கும். நீங்கள் எடுக்கும் முடிவுகள் எப்போதும் இன்று மற்றும் நாளையை பொறுத்தே இருக்க வேண்டும். நேற்று நடந்தவை உங்கள் அனுபவங்களாக இருக்கட்டுமே தவிர உங்கள் கால்களை கட்டும் சங்கிலிகளாக இருக்கக்கூடாது. நவீன உலகில் பல தொழிலதிபர்கள் ஒரு திட்டம் தோல்வியடைந்தால் அதை உடனடியாக கைவிட்டுவிட்டு ஃபெயில் ஃபாஸ்ட் அடுத்த திட்டத்திற்கு தாவுகிறார்கள். இதுதான் வெற்றிக்கான சூத்திரம். சாணக்கியரின் வாழ்க்கை முறை என்பது எப்போதும் முன்னோக்கி செல்வதே. அவர் நந்தவம்சத்தை வீழ்த்த பல முறை தோற்று போனார். ஆனால் ஒவ்வொரு முறையும் பழைய வியூகங்களை கட்டிக்கொண்டு அழவில்லை. ஒவ்வொரு முறையும் புதிய மனிதர்கள், புதிய இடங்கள், புதிய தந்திரங்களுடன் களமிறங்கினார். உங்கள் ஈகோ உங்களை தடுக்கலாம். ஊர் என்ன சொல்லும் என்று உங்கள் மனம் பயப்படலாம். ஆனால் சாணக்கியரின் வாரிசாகிய நீங்கள் உங்கள் இலக்கை மட்டுமே கவனத்தில் கொள்ள வேண்டும். ஒரு தவறான பாதையில் வேகமாக ஓடுவதை விட சரியான பாதையில் மெல்ல நடப்பது எவ்வளவோ மேலானது. இறுதியாக, இழப்புகளை பற்றி வருத்தப்படாமல் இருப்பது என்பது உங்கள் மன வலிமையின் அடையாளம். அது உங்களை ஒரு விக்டிம், பாதிக்கப்பட்டவர் மனநிலையிலிருந்து விக்டர், வெற்றியாளர் மனநிலைக்கு மாற்றும். இழந்தது போகட்டும், இனி வருவதை கவனிப்போம் என்ற அந்த ஒரு வரி உங்கள் வாழ்க்கையில் வசந்தத்தை கொண்டு வரும். சாணக்கியரின் இந்த சூட்சுமத்தை உங்கள் இதயத்தில் ஏந்திக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கை ஒரு நதி போன்றது. அது கற்களையும் முட்களையும் கடந்து ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். தேங்கி நிற்கும் நதி குப்பையாகிவிடும். ஓடும் நதியே கடலை சென்றடையும். உங்கள் முடிவுகள் உறுதியாக இருக்கட்டும். உங்கள் பார்வை எதிர்காலத்தின் மீது இருக்கட்டும். சாணக்கியரின் வழியில் கடந்த காலத்தின் பிடியிலிருந்து விடுபட்டு உலகை வெல்ல தயாராகுங்கள். உலகமே சத்தங்களால் நிறைந்து கிடக்கிறது. ஆனால் அந்த சத்தங்களுக்கு நடுவே உங்கள் சொந்த குரல் உங்களுக்கு கேட்கிறதா?
மற்றவர்களின் கருத்துக்களும் சமூகத்தின் எதிர்பார்ப்புகளும் உங்கள் மூளையை ஆக்கிரமித்திருக்கும்போது உங்களால் எப்படி சரியான முடிவை எடுக்க முடியும்? சாணக்கியர் ஒரு சாம்ராஜ்யத்தை வீழ்த்தும் வியூகங்களை அரண்மனை சபையில் தீட்டவில்லை. அவர் காடுகளின் தனிமையிலும் அமைதியான நதிக்கரையிலும் தான் சிந்தித்தார். உங்கள் வெற்றியின் ரகசியம் மற்றவர்களோடு இருப்பதிலில்லை, உங்களோடு நீங்கள் எவ்வளவு நேரம் தனிமையில் இருக்கிறீர்கள் என்பதில்தான் இருக்கிறது. வாழ்க்கை என்பது வெளியே நடக்கும் போரை விட உள்ளுக்குள் நடக்கும் போரே அதிகம். அந்த போரில் வெற்றி பெற வேண்டுமானால் நீங்கள் உங்கள் மனதின் ஆழத்திற்கு செல்ல வேண்டும். உளவியல் ரீதியாக பார்த்தால் நவீன உலகம் நம்மை கான்ஸ்டன்ட் கனெக்டிவிட்டி எனப்படும் தொடர் இணைப்பில் வைத்திருக்க முயல்கிறது. இது உங்கள் சிந்தனை திறனை மழுங்கச் செய்கிறது. சாணக்கியர் கூறுகிறார், அமைதியாக இருக்கும் குளத்தில்தான் பிம்பம் தெளிவாகத் தெரியும், சலசலக்கும் நீரில் எதுவும் தெரியாது. உங்கள் மனம் குழப்பமாக இருக்கும்போது நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் மற்றவர்களின் தாக்கத்தினால் எடுக்கப்பட்டதாகவே இருக்கும். ஆனால் நீங்கள் தனிமையில் அமரும்போது உங்கள் மூளையில் உள்ள டிஃபால்ட் மோட் நெட்வொர்க் எனப்படும் பகுதி விழித்தெழும். இது உங்கள் கடந்த கால அனுபவங்களை இணைத்து எதிர்காலத்திற்கான புதிய யோசனைகளை உருவாக்கும் ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் போன்றது. தனிமை என்பது தனிமைப்படுத்திக் கொள்வதல்ல, அது உங்களை நீங்களே கண்டறியும் ஒரு புனிதமான பயணம். ஒரு நாளைக்கு அரை மணி நேரமாவது செல்போன், இணையம் மற்றும் மனித நடமாட்டம் இல்லாத இடத்தில் அமர்ந்து பாருங்கள். அப்போதுதான் உங்கள் ஆழ்மனம் பேசத் தொடங்கும். சாணக்கியர் தன் சீடர்களுக்கு போதிக்கும் முன் அவர்களை தனிமையில் தியானிக்கச் சொல்வார். ஏனெனில் மௌனத்தில்தான் உண்மையான ஞானம் பிறக்கும். உளவியலில் இதை சாலிட்யூட் ஃபார் கிரியேட்டிவிட்டி என்று அழைக்கிறார்கள். நீங்கள் மற்றவர்களுடன் இருக்கும்போது உங்கள் ஆற்றல், எனர்ஜி வெளியேறுகிறது. ஆனால் தனிமையில் இருக்கும்போது அந்த ஆற்றல் மீண்டும் உங்களுக்குள்ளேயே சேமிக்கப்படுகிறது. சாணக்கியரின் தந்திரப்படி ஒரு ராஜதந்திரி தன் ரகசியங்களை யாரிடமும் சொல்ல மாட்டான். அவன் தன் மனதிற்குள் ஒரு தனி உலகத்தை வைத்திருப்பான். அந்த தனி உலகம்தான் அவனது பலம். நீங்கள் ஒரு பெரிய முடிவை எடுக்க திணறிக் கொண்டிருக்கிறீர்கள் என்றால் எல்லோரிடமும் ஆலோசனை கேட்பதை நிறுத்துங்கள். உங்கள் அறைக்குள் சென்று கதவை பூட்டுங்கள், அல்லது ஒரு தனிமையான இயற்கை சூழலுக்குச் செல்லுங்கள். அங்கே உங்கள் ஈகோ மறைந்து உங்கள் ஆத்மா வெளிப்படும். நான் யார், எனக்கு உண்மையில் என்ன வேண்டும் என்ற கேள்விகளுக்கு தனிமையில் மட்டும்தான் நேர்மையான பதில் கிடைக்கும். சாணக்கியர் ஒருமுறை சொன்னார், அறிவுள்ளவன் தன் மௌனத்தால் உலகையே ஆழ்வான். அந்த மௌனம் தனிமையில் இருந்துதான் கிடைக்கிறது. நீங்கள் தனிமையில் சிந்திக்கும்போது உங்கள் பிரச்சனைகள் சிறியதாகவும் உங்கள் பலம் பெரியதாகவும் உங்களுக்கு தோன்றும். நவீன ஆய்வுகள் கூறுவது என்னவென்றால், தனிமையில் நேரத்தை செலவிடுபவர்களுக்கு எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் எனப்படும் உணர்ச்சி ரீதியான முதிர்ச்சி அதிகமாக இருக்கும். அவர்கள் மற்றவர்களால் எளிதில் ஏமாற்றப்படுவதில்லை. சாணக்கியரின் வாழ்க்கை முறை எப்போதும் ஒரு மர்மமாகவே இருந்தது. ஏன் அவர் சுடுகாட்டிலும் அடர்ந்த காடுகளிலும் தங்கினார்? ஏனெனில் அங்கேதான் உலகத்தின் மாயைகள் மறைந்து யதார்த்தம் புலப்படும். உங்கள் முடிவுகளில் தெளிவு வேண்டுமானால் நீங்கள் கூட்டத்திலிருந்து விலகி நிற்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு சிற்பி ஒரு சிலையை செதுக்கும்போது எப்படி தனிமையில் கவனம் செலுத்துகிறானோ அப்படி உங்கள் வாழ்க்கையை செதுக்குங்கள். தனிமை உங்களுக்கு தன்னம்பிக்கையை தரும். யாரும் இல்லாவிட்டாலும் என்னால் தனித்து நிற்க முடியும் என்ற அந்த உறுதி உங்களை ஒரு மாவீரனாக மாற்றும். சாணக்கியரின் வாரிசாக நீங்கள் உங்கள் மௌனத்தை உங்கள் பலமாக மாற்றிக்கொள்ளுங்கள். மேலும் தனிமையில் சிந்திப்பது என்பது ஒரு தவம் போன்றது. இது உங்கள் மூளையில் உள்ள தேவையற்ற குப்பைகளை நீக்கிவிட்டு உங்கள் லட்சியத்தின் மீது ஒரு லேசர் ஃபோக்கஸ் போன்ற கவனத்தை ஏற்படுத்தும். சாணக்கியர் ஒரு ராஜதந்திரியாக எதிரியின் அடுத்த நகர்வை தனிமையில் அமர்ந்துதான் கணிப்பார். அப்போதுதான் பல கோணங்களில் சிந்திக்கும் திறன் அவருக்கு கிடைக்கும். உங்கள் வாழ்க்கை பயணத்திலும் பல சவால்கள் வரும். அவற்றை தாண்டிச் செல்ல உங்களுக்கு ஒரு தெளிவான வரைபடம் தேவை. அந்த வரைபடத்தை தனிமையில் அமர்ந்து தீட்டுங்கள். மற்றவர்களின் இரைச்சல் உங்கள் லட்சிய பாதையை மறைக்க அனுமதிக்காதீர்கள். நீங்கள் தனிமையில் இருக்கும்போது பிரபஞ்சத்தின் இரகசிய மொழி உங்களுக்கு புரியத் தொடங்கும். அந்த மொழி உங்களுக்கு வெற்றியின் வழியை காட்டும். சாணக்கியரின் இந்த சூட்சுமத்தை உங்கள் வாழ்க்கையில் ஒரு பழக்கமாக மாற்றிக்கொள்ளுங்கள். இறுதியாக, தனிமை என்பது உங்கள் ஆழ்மானின் ஆரோக்கியம். ஒவ்வொரு நாளும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை தனிமை நேரம், மை டைம் என ஒதுக்குங்கள். அந்த நேரத்தில் நீங்கள் மட்டுமே இருக்க வேண்டும். உங்கள் கனவுகளும் உங்கள் சிந்தனைகளும் மட்டுமே இருக்க வேண்டும். சாணக்கியரின் வழியில் நடப்பவன் எப்போதும் தனிமையைக் கண்டு அஞ்ச மாட்டான். மாறாக அதை தன் உயிருக்கு நிகராக நேசிப்பான்.
எப்போது நீங்கள் தனிமையில் அமைதி அடைகிறீர்களோ அப்போது நீங்கள் உலகை ஆளத் தகுதியானவராகிறீர்கள். உங்கள் முடிவுகள் உறுதியாக இருக்கட்டும், உங்கள் மௌனம் ஆழமாக இருக்கட்டும். சாணக்கியரின் வாரிசாக தனிமையின் சக்தியைக் கொண்டு உலகையே வியக்க வைக்கும் முடிவுகளை எடுங்கள். உங்கள் அமைதியே உங்கள் மிகப்பெரிய கர்ஜனையாக இருக்கட்டும். ஒரு முடிவை எடுக்கும் வரை 100 முறை யோசியுங்கள். ஆனால் ஒரு முறை முடிவெடுத்த பிறகு அந்த முடிவை பற்றி ஒரு வினாடி கூட சந்தேகப்படாதீர்கள். உலகில் தோற்றவர்கள் அனைவரும் முடிவெடுத்த பிறகு பயப்படுபவர்கள். ஆனால் வென்றவர்கள் அனைவரும் முடிவை சரியாக்க போராடுபவர்கள். சாணக்கியர் நந்த வம்சத்தை வீழ்த்துவேன் என்று சூளுரைத்தபோது அவரிடம் ஒரு படை கூட இல்லை. ஆனால் அவரிடம் இருந்தது முடிவின் மீதான உறுதி மட்டுமே. உங்கள் முடிவுகள் உங்கள் வெற்றியை தீர்மானிப்பதில்லை. அந்த முடிவின் மீது நீங்கள் வைக்கும் அசைக்க முடியாத உறுதிதான் உங்கள் விதியை தீர்மானிக்கிறது. வாழ்க்கை என்பது ஒரு முறை மட்டுமே வீசப்படும் அம்பு போன்றது. இலக்கை நோக்கிய அந்த பயணத்தில் தயக்கம் என்பது தற்கொலைக்கு சமம். பல நேரங்களில் நாம் ஒரு கடினமான முடிவை எடுத்து விடுவோம். ஆனால் எடுத்த அடுத்த வினாடியே ஒருவேளை அது தவறாக போய்விடுமோ என்ற சந்தேகம் நம்மை அரிக்கும். உளவியல் ரீதியாக பார்த்தால் இதை பையஸ் ரிமோர்ஸ் அல்லது போஸ்ட் டிசிஷன் டிசனன்ஸ் என்று அழைப்பார்கள். நம் மூளை எடுத்த முடிவில் உள்ள குறைகளையும் விட்டு கொடுத்த மற்ற வாய்ப்புகளில் உள்ள நிறைகளையும் ஒப்பிட்டு நம்மை பலவீனப்படுத்தும். சாணக்கியர் கூறுகிறார், செயலில் இறங்கிய பிறகு சந்தேகப்படுபவன் பாதி வழியில் ஆயுதத்தை போடும் வீரனை போன்றவன். நீங்கள் ஒரு தொழிலை தொடங்கிவிட்டீர்களா அல்லது ஒரு பாதையை தேர்ந்தெடுத்து விட்டீர்களா? இனி பின்னோக்கி பார்க்காதீர்கள். உங்கள் முழு ஆற்றலையும் அந்த முடிவை சரியாக்குவதில் மட்டுமே செலவிடுங்கள். ஒரு முடிவு எடுக்கும்போது அது 50% வெற்றி வாய்ப்பை கொண்டிருக்கலாம். ஆனால் உங்கள் உறுதிப்பாடுதான் அதை 100% வெற்றியாக மாற்றுகிறது. சாணக்கியரின் தந்திரப்படி உறுதி என்பது பிடிவாதமல்ல, அது உங்கள் இலக்கின் மீதான மாறாத காதல். சாணக்கியர் சந்திரகுப்தனை மன்னனாக்கும் பயணத்தில் எத்தனையோ சவால்களை சந்தித்தார். பலமுறை பின்வாங்க நேரிட்டது. ஆனால் மன்னனாக்குவேன் என்றாண்ட ஒற்றை முடிவில் அவர் ஒருபோதும் தடமாறவில்லை. உளவியலில் செல்ஃப் ஃபுல்ஃபில்லிங் ப்ராஃபசி என்று ஒரு தத்துவம் உண்டு. அதாவது, ஒரு விஷயம் நடக்கும் என்று நீங்கள் ஆழமாக நம்பி செயல்படும்போது உங்கள் செயல்கள் அனைத்தும் அந்த வெற்றியை நோக்கியே அமையும். இறுதியில் நீங்கள் நினைத்தது நடக்கும். நீங்கள் எடுத்த முடிவை பற்றி நீங்களே சந்தேகப்பட்டால் உங்களைச் சுற்றியிருப்பவர்கள் எப்படி உங்களை நம்புவார்கள்? உங்கள் தன்னம்பிக்கைதான் மற்றவர்களை உங்களோடு பயணிக்க வைக்கும் காந்தம். சாணக்கியர் ஒருமுறை சொன்னார், உன் உறுதிப்பாடே உன் எதிரியின் முதல் தோல்வி. நீங்கள் உறுதியாக இருக்கும்போது தடைகள் கூட உங்களுக்கு வழிவிடும். குழப்பமான மனம் ஒருபோதும் ஒரு சாம்ராஜ்யத்தை கட்ட முடியாது. நவீன காலத்தில் வெற்றியாளர்கள் எவரும் தங்களுக்கு சரியான முடிவுகள் மட்டுமே அமைந்ததாக சொல்வதில்லை. நான் எடுத்த முடிவை சரியாக்கினேன் என்றுதான் சொல்கிறார்கள். ஒரு முடிவு எடுத்த பிறகு வரும் விமர்சனங்களை செவிமடுக்காதீர்கள். விமர்சனங்கள் என்பது வீசப்படும் கற்கள் போன்றது. அந்த கற்களை சேகரித்து உங்கள் வெற்றிக்கான ஏணியாக மாற்றுங்கள். சாணக்கியரின் வாழ்க்கை முறை ஒரு போர்க்களம் போன்றது. அங்கே தயக்கத்திற்கு இடமில்லை. நீங்கள் ஒரு செயலை செய்யும்போது அதில் முழுமையாக ஈடுபடுங்கள். அந்த செயல் வெற்றி அடையுமா என்ற கவலை உங்களுக்கு இருக்கக்கூடாது. அந்த செயலை எப்படி சிறப்பாக செய்வது என்ற எண்ணம் மட்டுமே இருக்க வேண்டும். இதுதான் ஃப்ளோ ஸ்டேட் எனப்படும் உச்சக்கட்ட மனநிலை. இந்த நிலையில் நீங்கள் இருக்கும்போது காலமும் நேரமும் உங்களை கட்டுப்படுத்தாது. முடிவின் மீது உறுதி கொள்வது என்பது உங்கள் ஆன்மாவின் வலிமை. சாணக்கியர் ஒரு ராஜதந்திரியாக ஒரு வியூகம் தோல்வியடைந்தால் கூட தன் இறுதி இலக்கில் உறுதியாக இருப்பார். அவர் அந்த வியூகத்தை வேண்டுமானால் மாற்றுவாரே தவிர தன் லட்சியத்தை மாற்றமாட்டார். உங்கள் வாழ்க்கையிலும் வழி மாறலாம், ஆனால் இலக்கு மாறக்கூடாது. சந்தேகங்கள் வரும்போது உங்கள் ஆரம்பகால லட்சியத்தை நினைத்து பாருங்கள். நான் ஏன் இதை தொடங்கினேன் என்ற கேள்வி உங்கள் இரத்தத்தை கொதிக்க வைக்கும். சாணக்கியரின் இந்த வாழ்க்கை பாடம் உங்களை ஒரு இரும்பு மனிதனாக மாற்றும். உலகம் உங்களை அசைக்க நினைக்கும், ஆனால் உங்கள் உறுதி ஒரு மலையைப் போல இருக்க வேண்டும். மலை காற்றுக்கு அஞ்சாது, அதுபோல உங்கள் மனம் சிறு சிறு தோல்விகளுக்கு அஞ்சக்கூடாது. இறுதியாக, ஒரு முடிவின் மீது நீங்கள் காட்டும் உறுதிதான் உங்கள் ஆளுமையின் அடையாளம். சொன்னால் செய்வான், செத்தால் விடுவான் என்ற பெயர் உங்களுக்கு கிடைக்க வேண்டும். அந்த பெயர் உங்களை ஒரு சாதாரண மனிதனிடமிருந்து பிரித்து ஒரு சரித்திர நாயகனாக காட்டும். சாணக்கியரின் வழியில் நடப்பவன் ஒருபோதும் பாதி வழியில் திரும்ப மாட்டான்.
அவன் கடலை சேரும் வரை ஓடும் நதியை போன்றவன். உங்கள் முடிவுகள் உங்கள் கௌரவமாக மாறட்டும். அந்த கௌரவத்தை காக்க உங்கள் உழைப்பை தாரை வார்க்க துணியுங்கள். வெற்றி என்பது ஒரு முடிவல்ல, அது உங்கள் உறுதியின் விளைவு. சாணக்கியரின் வாரிசாக எடுத்த முடிவில் உறுதியாக நின்று உலகத்தையே உங்கள் பக்கம் திருப்புங்கள். நீங்கள் நினைத்தது நடக்கும். நீங்கள் விரும்பிய வெற்றி உங்களை வந்தடையும். இந்த வீடியோவை நீங்கள் இவ்வளவு நேரம் பார்த்திருப்பது ஒரு தற்செயலான விஷயம் அல்ல. உங்கள் ஆழ்மனம் ஏதோ ஒரு மாற்றத்திற்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறது என்பதற்கான அடையாளம் இது. ஆனால் இந்த தகவல்களை தெரிந்து கொள்வதோடு உங்கள் பயணம் நின்றுவிட்டால் நீங்கள் பார்த்த இந்த நேரமும் வீண்தான். நீங்கள் ஒரு வெற்றியாளனாக மாறப்போகிறீர்களா அல்லது வெறும் வேடிக்கை பார்ப்பவராகவே எஞ்சப் போகிறீர்களா? அந்த ரகசியம் உங்கள் கடைசி நிமிட முடிவில்தான் இருக்கிறது. வாழ்க்கை என்பது ஒரு முறை மட்டுமே கொடுக்கப்படும் வாய்ப்பு. அதை சரியாக பயன்படுத்தாதவன் காலப்போக்கில் காணாமல் போகிறான். நீங்கள் இதுவரை கேட்ட 15 சாணக்கிய தந்திரங்களும் வெறும் வார்த்தைகள் அல்ல, அவை உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய மந்திரங்கள். ஆனால் அந்த மந்திரங்கள் வேலை செய்ய வேண்டுமானால் நீங்கள் முதலில் உங்களை நம்ப வேண்டும். உளவியல் ரீதியாக பார்த்தால் பலரும் பாசிவ் லேர்னிங் எனப்படும் தகவல்களை சேகரிப்பதோடு நிறுத்திக் கொள்கிறார்கள். இது ஒரு மாயையான திருப்தியை தரும். எனக்கு எல்லாம் தெரியும் என்ற அந்த திருப்தி தான் உங்கள் மிகப்பெரிய எதிரி. சாணக்கியர் கூறுகிறார், அறிவு என்பது ஒரு கருவி மட்டுமே. அதை செயல்படுத்தும் துணிச்சல் இருப்பவனே அந்த ஆயுதத்திற்கு உயிர் கொடுக்கிறான். நீங்கள் இன்று பார்த்த இந்த வீடியோ உங்கள் மனதில் ஒரு நெருப்பை உண்டாக்கி இருக்கலாம். அந்த நெருப்பு உங்கள் லட்சியத்தை அடைய உதவும் எரிபொருளாக மாற வேண்டுமே தவிர வெறும் புகையாக மறைந்துவிடக்கூடாது. உங்களை சுற்றியிருப்பவர்கள் உங்களால் முடியாது என்று சொல்லலாம். உங்கள் கடந்த கால தோல்விகள் உங்களை பயமுறுத்தலாம். ஆனால் சாணக்கியரின் வாரிசாகிய நீங்கள் அந்த பயத்தை கடந்து வர வேண்டும். பயம் என்பது ஒரு காகித புலி. நீங்கள் அதை தொடத் துணிந்தால் அது கிழிந்துவிடும். நீங்கள் வெற்றி என்பது நீங்கள் எடுக்கும் முதல் அடியில்தான் தொடங்குகிறது. சாணக்கியர் ஒரு சாமானியனை சக்கரவர்த்தியாக்கியது வெறும் வியூகங்களால் மட்டுமல்ல, அவனிடமிருந்த அசைக்க முடியாத நம்பிக்கையால் தான். நீங்கள் உங்கள் வாழ்க்கையின் சக்கரவர்த்தி. உங்கள் சிம்மாசனத்தை யாரும் உங்களுக்கு பரிசாக தரமாட்டார்கள். அதை நீங்கள்தான் போரிட்டு பெற வேண்டும். நாளை தொடங்கலாம் என்று சொல்லும் அந்த ஒரு நொடிதான் உங்கள் வீழ்ச்சியின் ஆரம்பம். அந்த நாளை என்பது ஒருபோதும் வராது. உளவியலில் கமிட்மெண்ட் என்பது ஒரு மிகப்பெரிய சக்தி. நீங்கள் இப்போதே இந்த வினாடியே ஒரு சிறு மாற்றத்தை தொடங்க வேண்டும். சாணக்கியரின் தந்திரப்படி காலம் என்பது ஒரு தெய்வம். அதை கௌரவிப்பவனுக்கு மட்டுமே வெற்றி மாலை சூட்டப்படும். உங்கள் நேரத்தை வீணடிப்பது உங்கள் இரத்தத்தை சிந்துவதற்கு சமம். இத்தனை தத்துவங்களை கேட்ட பிறகும் நீங்கள் பழைய மனிதராகவே இருந்தால் அதை விட ஒரு துரதிர்ஷ்டம் எதுவும் இல்லை. உங்கள் ஆழ்மனதில் இருக்கும் அந்த சிறு பொறி இப்போது ஒரு காட்டு தீயாக மாற வேண்டும். அந்த தீ உங்கள் சோம்பேறித்தனத்தையும் தயக்கத்தையும் சுட்டெரிக்க வேண்டும். வெற்றி என்பது ஒரு கடினமான பாதைதான். ஆனால் அந்த பாதையில் கிடைக்கும் அனுபவம் உன்னதமானது. சாணக்கியர் ஒருமுறை சொன்னார், அறிவுள்ளவன் கஷ்டப்படுவதைக் கண்டு அஞ்ச மாட்டான். ஏனெனில் அவனுக்கு தெரியும் அந்த கஷ்டமே அவனது உயர்விற்கான ஏணி என்று. நீங்கள் இன்று சந்திக்கும் சவால்கள் யாவும் உங்களை செதுக்கும் உளியடிகள். அந்த வலியை பொறுத்து கொண்டால்தான் நீங்கள் ஒரு சிலையாக மாற முடியும். உங்கள் முடிவுகள் உறுதியாக இருக்கட்டும். உங்கள் இலக்கு தெளிவாக இருக்கட்டும். இந்த உலகம் வெற்றியாளர்களைத்தான் கொண்டாடும். அவர்கள் எப்படி போராடினார்கள் என்று யாரும் கேட்க மாட்டார்கள். அவர்கள் ஜெயித்தார்களா என்பதை மட்டுமே பார்ப்பார்கள். அந்த வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரே நபர் நீங்கள் மட்டும்தான். உங்கள் வாழ்க்கையின் சிற்பி நீங்கள். உங்கள் விதியின் எஜமானன் நீங்கள். சாணக்கியரின் இந்த 15 ராஜதந்திரங்களை உங்கள் கவசமாக மாற்றிக்கொண்டு போர்க்களம் புகுந்து வெற்றி வாகை சூடுங்கள். தயக்கம் என்பது உங்கள் அகராதியிலேயே இருக்கக்கூடாது. இறுதியாக நீங்கள் எடுக்கப் போகும் அந்த ஒரு முடிவு உங்களை சரித்திரத்தில் இடம்பெறச் செய்யப் போகிறது. நான் இப்போதே தொடங்குகிறேன் என்ற அந்த துணிச்சல் தான் உங்கள் வெற்றியின் முதல் கட்ட அடையாளம். சாணக்கியரின் இந்த வாழ்க்கை பாடங்கள் உங்கள் நரம்புகளில் மின்னலாக பாயட்டும். நீங்கள் சாதாரணமானவர் அல்ல. நீங்கள் ஒரு மாபெரும் சாதனையாளர் என்பதை உலகம் உணர வேண்டிய நேரம் வந்துவிட்டது. எழுந்திருங்கள். உங்கள் ஆற்றலை உணருங்கள். சாணக்கியரின் வழியில் தெளிவான முடிவுகளை எடுத்து உலகமே உங்கள் பக்கம் திரும்பட்டும். உங்கள் உழைப்பு, உங்கள் அறிவு, உங்கள் உறுதி ஆகிய மூன்றும் உங்களை சிம்மாசனத்தில் அமர வைக்கும். இனி ஒரு வினாடி கூட தாமதிக்காதீர்கள். உங்கள் கனவுகள் நனவாக காத்திருக்கின்றன. அவற்றுக்கு உயிர் கொடுங்கள். சாணக்கியரின் வாரிசாக நீங்கள் எதற்கும் அஞ்சாமல் முன்னேறுங்கள். வெற்றி உங்கள் காலடியில் விழும்.